கல்லூரியில் எல்லாரையும் பயப்பட வைக்கும் செல்வந்த குடும்பத்தின் மிகவும் கடுமையான மகள் உரூஷ் மாமூன். அந்த பெண்ணிடம் யாரும் வாதாடவே மாட்டார்கள். அவளுக்கு பிடித்ததெல்லாம் பளிச்சென கிடைத்துவிடும். கல்லூரியில் பல பெண்கள் அவளுடைய நட்புக்காக காத்திருப்பார்கள். அவளுடைய தோழிகளுக்கு புதுமையான பரிசுகளை வழங்குவது அவளுக்கு பிடித்த பொழுதுபோக்கு. அம்மா உருஷ், இது காசு அதிகமாயில்லையா என சுன்பல் அவள் கொடுத்த பரிசான வாசனை திரவிய கிளாஸ் பாட்டிலை பார்த்து கொண்டு கேட்டாள். அதை பெற்றுக்கொள்வதில் சுன்பலுக்கு சற்று தயக்கம் இருந்தது. அது பெரிது கிடையாது என் செல்லம், அத பயன்படுத்திப்பார். அந்த வாசனை ரொம்ப அருமை. அத மட்டும் பிடிச்சுக்கோ என்று உருஷ் ஒரே கலையுடன் சிரித்துக் கூறினாள். டா, இந்த கடிகாரம் கூட ரொம்ப விலை உயர்ந்த மாதிரி தெரியுது. உன்னோட தேர்வுக்கு ஒரு எல்லையும் இல்லையடா என நீலம் கூறி அவளிடம் கிடைத்த கடிகாரத்தை தன் கைமணியில் அணிந்து கொண்டாள். ஆமாம், நிச்சயமாக. உரூஷின் தேர்வு என்றால் அது யாருக்கும் ஒப்பில்லை. இப்போ ஒரு விஷயம் கேளுங்க எல்லாரும். இன்னும் 2 நாட்களில என் பிறந்த நாள் வரும். அன்றைக்கு எல்லாரும் வரணும் என் வீட்டுக்கு. ஆனால் நீங்கள் பரிசுகள் எதுவும் கொண்டு வரக்கூடாது. நான் தான் உங்களுக்கு தரப்போகிறேன். அப்படியானால் இப்ப நீங்க எங்களுக்கே பரிசு கொடுக்கறீங்க. பிறந்த நாளன்றும் நாம வரும்போது மீண்டும் பரிசு கொடுக்கப் போறீங்க. ஆமாம் என உரூஷ் மீண்டும் ஒரு புன்னகையுடன் நிமிர்ந்து நின்றாள். உரூஷ், ஒரு தோழி இருந்தா உன்னை மாதிரிதான் இருக்கணும். உன் மனசு ரொம்ப பெரியது என்று சுன்பல் உண்மையாய் கூற உரூஷின் முகத்தில் இன்னும் பெருமிதம் தெரிந்தது. பிரபல வணிக மேக்னேட் மாமூன் ஷம்சியின் ஒரே பெண் உரூஷ். மாமூன் ஷம்சியின் பிறந்த நாள் இன்று மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. அவர்களது சுற்றத்தில் உள்ள அனைத்து பணக்கார குடும்பங்களையும் அழைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் மகள் பார்பி உடையில் படிக்கட்டுகளிலிருந்து மெதுவாக இறங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு பிரத்யேக ஒளி அவளின் மீது விழுந்தது. வெள்ளை நிற பார்பி உடையில் அவள் உண்மையிலேயே ஒரு பொம்மையாகவே தெரிந்தாள். ஒவ்வொருவரின் கண்களிலும் திகைப்பும் பொறாமையும் கலந்திருந்தது. அவள் தோற்றமே நன்கு அலங்கரிக்கப்பட்டது. அதிலும் பணம் அவளுக்குச் சேர்த்த அழகு தனி. மாமூன் ஷம்சி தங்கள் 18 வயதான மகளின் கையை பிடிக்க மெதுவாக படிக்கட்டுகளுக்குப் பக்கம் வந்தார். அடுத்த நொடியில் அவர் தனது கையை நீட்ட உரூஷ் அதில் தன் கையை மெதுவாக வைத்தாள். மெதுவான இசையோடு அவர்கள் இருவரும் கீழே இறங்கியபோது நுழைந்திருந்த அனைவரும் கைத்தட்டினர். புகைப்படக் கலைஞர்கள் பல்வேறு கோணங்களில் அவளது அழகை படம் பிடித்தனர். தீவிரமான கையடக்கங்களின் மத்தியில் உரூஷ் மாமூன் ஷம்சி பார்பி பொம்மை வடிவமான கேக்கை வெட்டினாள். அவளது தோழிகள் எல்லாம் முறையே அவளுக்கு பாசமுடன் வாழ்த்தினார்கள். அவள் அந்த வாழ்த்துக்களை பெருமிதத்துடன் ஏற்றுக்கொண்டாள். அதே நேரத்தில் திடீரென்று ஒளி மங்கியது. இது என்ன? நசீர், அஸ்வத், அக்ரம், இந்த ஒளி ஏன் போனது என அவர்கள் உளறினார்கள். ஆனால் அடுத்த நொடியில் ஒளி மீண்டும் வந்தது. அவர்கள் அருகில் பார்த்தவுடன் மனதிலே ஒரு அசாதாரண உணர்வு ஏற்பட்டது. அவர்கள் மகள் சில நிமிடங்களுக்கு முன்னால் அவர்களுடன் நின்று சிரித்தவள் இப்போது அங்கே இல்லை. உருஷ், உருஷ், என் மகளே என அவர்கள் வெறித்தனமாகத் தேடத் தொடங்கினர். அனைவரின் முகங்களிலும் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. திடீரென உருஷ் காணாமலாயினாள். அவள் எங்கே சென்றாள் என்பதை யாரும் அறியவில்லை. உருஷ் என அவர்கள் உரைத்தனர். ஆனால் அவர்களின் மகள் உருஷ் எங்கேயும் இல்லை. உருஷ் சற்று நேரத்தில் விழித்தாள். அவள் தன்னை ஒரு இருண்ட அறையில் கண்டாள். அவள் நினைவுகளைச் சுருக்கிக் கொண்டு நினைத்தவுடன் அனைத்து சம்பவங்களும் ஞாபகம் வந்தது. ஒரு பயமுறுத்தும் அலை அவளது உடலெங்கும் பாய்ந்தது. தலையில் வலியிருந்தது. மேலும் மயக்கம் பிடித்தது. மெதுவாகவே அவள் தன் இடத்திலிருந்து எழுந்தாள். கண்களால் மட்டும் கணிக்க முயன்று கதவின் பக்கம் செல்ல விரைந்தாள். ஆனால் கதவின் அருகில் போய்விடுவதற்குள் தடுமாறி விழுந்துவிட்டாள். அதிர்ச்சியில் அவளது மனம் பதறியது. அவளது ஒரு காலில் சங்கிலி கட்டப்பட்டிருந்தது. உருஷ் தனது காலிலிருந்த சங்கிலியை அகற்ற முயன்றாள். ஆனால் அனைத்தும் வீண் முயற்சியாகவே போனது. அவளது கண்கள் நீரால் நிரம்பின. யாராவது இருக்கிறீர்களா? தயவு செய்து எனக்கு உதவுங்கள், யாராவது என்று அவள் அலறிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்குத் தெரியவில்லை. அவள் எங்கு அடைக்கலமாக வைத்திருந்தார்களோ அங்கே ஒரு உயிருள்ள ஜீவன் கூட இல்லை. சுற்றியிருந்தது அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டின் நடுவே அந்த குடில் இருந்தது. இருட்டினால் அவள் நினைத்தது இது இரவாகிவிட்டது என்பதுதான்.
தன் வீட்டை நினைத்து நெஞ்சம் நொரைந்தது. தந்தையை நினைத்தாள். இன்று அவளது பிறந்த நாள். பட்டாம்பூச்சி வடிவ கேக்கை வெட்டினாள். ஆனால் இப்போது என்ன நடக்கிறது? அப்பா, அப்பா, தயவு செய்து வாருங்கள், என்னைக் காப்பாற்றுங்கள் என்று அவள் முழங்கித் தவித்தாள். அங்கேயே அமர்ந்து முழங்கால்களை அணைத்துக் கொண்டு அழுதாள். அப்பா, என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள் என அவள் நெஞ்சம் முற்றியும் நொரைந்தும் அழுதாள். ஆனால் அவளுக்குத் தெரியவில்லை, விதி இப்போது அவளுடன் ஒரு புதிய விளையாட்டு ஆரம்பிக்கப் போகிறது என்பதை. அந்த அகந்தை பெண் இப்போது தன் முழுமையான பெருமையை இழக்கப் போகிறாள். வெகுநேரம் அழுதபடியே கழிந்தது. அச்சானக கதவின் திறக்கும் ஒலி கேட்டது. உரூஷின் இதயம் துள்ளி மேல் எழுந்தது. மூச்சை அடக்கிக் கொண்டு கதவின் பக்கம் பார்த்தாள். அக்ரம்கான், எனக்கு என் மகளை மீண்டும் வேண்டும், எந்த நிலையிலிருந்தாலும். மாமூன் ஷம்சி அந்த நேரத்தில் கோபத்தில் வெறியாய் துள்ளிக் கொண்டிருந்தார். போலீசின் உதவியைப் பெறலாமா? அக்ரம்கான் ஆலோசனை கூறினார். இல்லை, ஒருபோதும் இல்லை. யார் அவன், என்ன நினைக்கிறான் எனத் தெரியாது. நிச்சயமாக பணத்துக்காகத்தான் கடத்தியிருக்கிறான் என் குழந்தையை. அவள் ஒரு சின்னவள் அக்ரம்கான், அவளுக்கு ஒன்னும் நடக்கக்கூடாது. எல்லா பக்கங்களிலும் நம்ம ஆட்களை அனுப்பிவிடு. எனக்கு என் மகள் நாளை காலைக்கு முன்னதாக எந்த கேடுமின்றி மீண்டும் வேண்டும். கேட்டாயா? மாமூன் ஷம்சியின் கைகள் கட்டப்பட்டிருந்தது போல ஆனது. அவர் போலீசிடம் சென்று உதவி பெற முடியவில்லை. யாரோ ஒருவன் மிக நுணுக்கமாய் திட்டமிட்டு படைத்த நபராக இருந்தான். அவர்களது அருகிலிருந்தபடியே அவர்களது மகளை எவ்வளவு சுலபமாக கடத்திச் சென்றான். போலீசிடம் சென்றிருந்தால் கடத்திப் போனவன் அது பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பு இருந்தது. அப்படியொரு சூழ்நிலையில் உரூஷின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் அவரால் ஒரு வினாடியும் ஆழமாக சுவாசிக்க முடியவில்லை. எப்போதிலிருந்தோ கைபேசியை டைட்லி பிடித்து கடத்திப் போனவரின் அழைப்புக்காக காத்திருந்தார். அதற்குத் தவிர அவரிடம் வேறு எந்தவொரு விருப்பமும் கிடையாது. ஆனால் மாலை தொடங்கி இரவு ஆகியும் இன்னும் யாரும் அவரை தொடர்பு கொள்ளவில்லை. சார், இப்போது நம்மாலே பொறுக்க முடியாத அளவுக்கு நேரமாகிவிட்டது என அக்ரம்கான் கவலையுடன் சொன்னார். அப்படிச் சொன்னவுடன் மாமூன் ஷம்சியின் கைபேசியில் ஒரு அடையாளம் தெரியாத எண் தொடர்பு கொண்டது. அங்கு இருந்த அனைவரும் அலர்ட் ஆகிவிட்டனர். அழைப்பை ஸ்பீக்கரில் போடுங்கள், அவர்களது நண்பர் ஷாஹ்ஜைப் சாஹப் அவர்கள் அருகில் வந்து கூறினார். மாமூன் ஷம்சி நெஞ்சம் துடிக்கத் தொடங்கிய நிலையில் ஆம் எனச் சொல்லி அழைப்பை ஸ்பீக்கரில் மாற்றினார்கள். நல்லது, திரு மாமூன் ஷம்சி, முதலாவது கட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டீர்கள். போலீசிடம் செல்லாமல் இருந்தீர்கள். இப்போது இரண்டாவது கட்டம் துவங்குகிறது. நாளை காலை வரை என் அழைப்புக்காக காத்திருங்கள். ஆனால் யாரிடமும் எதுவும் சொல்ல முயற்சிக்காதீர்கள். மற்றும் போலீசிடம் எதுவும் தெரிவிக்க வேண்டாம். உங்கள் மகளை உயிருடன் காண விரும்பினால், யார் நீ, என்ன வேண்டும் உனக்கு என தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு மாமூன் ஷம்சி அவனுடைய பேச்சை துணித்துக் கேட்டார். காலை 7 மணிக்கு என் அழைப்புக்காக காத்திருங்கள். மேலும் இது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 24 மணி நேரமும் உங்களை நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன். சிறிதளவாவது புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் உங்கள் மகளின் உடலின் துண்டுகள் மட்டுமே கிடைக்கும். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஹலோ, ஹலோ. மாமூன் ஷம்சி வேதனையுடன் அழைத்தார். காலை வரை காத்திருப்பது? அவருக்குப் புரிகிறது, அது நெருப்பு நடுவே நடக்கும் நிலை போல்தான். ஷாஹ்ஜைப் சாஹப் ஆழ்ந்த மூச்சுவிட்டபடி நின்றார். மாமூன் ஷம்சி அதே நேரத்தில் சோபாவில் உட்கார்ந்து விட்டார். இன்று அவருடைய தலையும் தோளும் வீழ்ந்துவிட்டது. இன்று அவருக்கு உண்மையிலேயே ஒரே உணர்வே மேலோங்கியது. நான் ஒரு பெண்ணின் தந்தை. கண்களிலிருந்து கண்ணீர் விழுந்து கூனஹு மீது வழிந்தது. என் பெண் எந்த நிலையிலிருப்பாள் என்ற சிந்தனை மாமூன் ஷம்சிக்கு சாந்தியைக் கொடுக்கவில்லை. அவளுக்கு எதுவும் நடக்கக்கூடாது. மாமூன் ஷம்சி அல்லாஹ்விடம் ஒரு வேண்டுதலையே செய்து கொண்டிருந்தார். கதவின் வழியாக உள்ளே வந்தவன் சுவரில் பொருத்தப்பட்ட ஒரு பொத்தானை அழுத்தினான். அறையில் மங்கலான மஞ்சள் வெளிச்சம் ஒளிர்ந்தது. உரூஷ் கண்களை கையால் மறைத்தாள். மெதுவாக கைகட்டுத்துப் பார்த்தபோது ஒரு முகமூடி அணிந்த நபரை எதிரே கண்டாள். நல்வரவு, ஒரு பிசாசு வாழ்க்கைக்கு, மிஸ் உருஷ் மாமூன் ஷம்சி. அந்த முகமூடி அணிந்த நபரின் வார்த்தைகள் உருஷின் உயிரையே உறைந்துவிட்டது போல இருந்தது. யார் நீ? உருஷின் தொண்டையில் இருந்து சிரமமாக வார்த்தைகள் வெளியானது. உன் பிசாசு,
அவன் அவளருகே முழங்காலில் அமர்ந்தவுடன் உருஷ் மின்சாரம் அடிபட்டவனி போல் பின்வாங்கினாள். ஏன் 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 என்னை தடுத்து வைத்திருக்கிறாய்? என்ன இங்கே? பயம் இருந்தாலும் தைரியத்துடன் கேட்டாள். அந்த நபர் நிமிர்ந்து நின்றான். கைகளை ஜேபில் வைத்து சிறிது தூரம் சென்றான். எனக்கு சில கோரிக்கைகள் இருக்கின்றன. உன் அப்பாவிடம். அவை பூர்த்தியானவுடன் உன்னை விடுதலை செய்கிறேன். சுவரைப் பார்த்தவாறே அவன் குளிர்ந்த சத்தத்தில் பேசினான். எந்த கோரிக்கைகள்? பார், உனக்கு பணம் வேண்டும் தானே? எவ்வளவு வேண்டும் என்று சொல். எங்க அப்பா உனக்கு அதை கொடுப்பார். தயவு செய்து என்னை விடு என்று உருஷின் கோனகு மீது கண்ணீர் வழிந்தது. எனக்குத் தேவைப்படும் அனைத்தையும் நான் பெற்றே ஆகிவிடுவேன். நீ அமைதியாக இங்கே இரு. இப்போது அவன் திரும்பி உருஷை நோக்கிப் பேசினான். அதில் உருஷுக்கு கோபம் வந்தது. உனக்கு பணமே தேவை என்றால் எவ்வளவு வேண்டும் என்று கேள். எங்க அப்பா எனக்காக அனைத்தையும் தருவார். உருஷ் பெருமையோடு கூறினாள். அதைத்தான் பார்க்க விரும்புகிறேன். அந்த மனிதன் தன் உயிரையே பணயம் வைக்கும் தன்மை கொண்டவரா இல்லையா? அவன் மர்மமாய் கூறியபோது உருஷின் உள்ளம் நடுங்கியது. என் அப்பாவா? நீ அவரை கொல்ல விரும்புகிறாயா? உருஷ் நம்ப முடியாமல் கேட்டாள். நான் என்ன விரும்புகிறேன், என்ன விரும்பவில்லை, அதை உன்னோட சிறிய புத்தியால் புரிந்து கொள்ளத் தேவையில்லை. அமைதியாக சாப்பிட்டு தூங்கிவிடு. எனக்கு இங்கிருந்து போக வேண்டும், என் வீட்டிற்கு. நீ என்னை அனுப்பவில்லை என்றால் நான் இங்கிருந்து தப்பித்து விடுவேன். கேள்வி வந்ததா? உருஷ் கத்தினாள். தப்பிச்சு போயிடு. அதுல எனக்கு என்ன பாதிப்பு? அவன் ஜேபில் கை வைத்து கேலியாய் சிரித்தான். நீ தெரிந்து கொண்டாயா? நீ இப்போது எங்கே இருக்கிறாய்? இப்போது அவன் அவளருகே வந்தவாறே குளிர்ந்த குரலில் பேசினான். உருஷ் அதிர்ந்தபடி அவனை பார்த்தாள். நகரத்திலிருந்து மிகத் தொலைவில் இருக்கும் ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டின் நடுவே ஒரு குடில். அங்கேதான் இப்போது நீ இருக்கிறாய். நீ கூச்சலிடு, அழை. யாரும் கேட்க மாட்டார்கள். ஆமாம், தப்பித்துவிடு. பின்பு காட்டுக்குள்ள விலங்குகளுக்கான உணவாய் மாறிவிடு என்று கூறிவிட்டு அவன் கதவுக்கு வெளியே செல்லத் தொடங்கினான். நிறுத்து, தயவு செய்து என்னை இங்கிருந்து விடு. எனக்கு இருட்டில் பயம் வருகிறது. தயவு செய்து வெளிச்சத்தை அணைக்காதே. உருஷ் அழுதபடியே தன் பயத்தை அவனிடம் தெரிவித்தாள். ஒரு கணம் அவன் நின்றான். தனது ஆழமான கருப்புப் பார்வையில் அந்த மணிக்கே அழுகிய முகத்தை பார்த்தான். அவனது மனம் ஒரு தருணத்திற்கு உருகியது. ஆனால் அடுத்தே கணம் அவன் தனது உள்ளத்தை கடுப்பாக்கி கதவை ஜோராய் அடைத்துவிட்டு வெளியேறினான். ஆனால் விளக்கை அணைக்கவில்லை. அதுவே அவன் உருஷுக்கு விட்டெடுத்த ஒரே தயை. உருஷ் அங்கேயே ஒரு மூலைக்குத் தேண்டு படுக்கையின் பக்கத்தில் தரையில் அமர்ந்தாள். கண்ணீர் விட ஆரம்பித்தாள். ஹிச்சுக்கொண்டு அழுதபடி தன் அப்பாவை நினைத்தாள். காலை 7 மணியளவில் அந்த கடத்தல்காரனின் தொலைபேசி மீண்டும் வந்தது. மாமூன் ஷம்சியிடம் 500 கோடி பணம் கேட்டான். 500 கோடி, அதாவது அவர்களின் முழு சொத்து, தொழில், வீடு, அனைத்தும். மாமூன் ஷம்சி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். உடனே தனது சொத்துக்களின் மதிப்பீட்டை செய்தார். அது சுமார் அதே அளவிலேயே இருந்தது. மாமூன் ஷம்சி தமது தலையை சோபாவின் மேல் சாய்த்துவிட்டார். அதுவே உண்மையில் அர்த்தம் என்னவென்றால், அந்த நபர் ஏற்கனவே அனைத்தையும் பூரணமாகத் தெரிந்து கொண்டிருந்தான் என்பதுதான். மாமூன் சாஹப் அவனிடம் சிறிது நேரம் கேட்டுக்கொண்டார். அதிகம் சொத்து மற்றும் வியாபாரம் போன்ற அனைத்தையும் விற்குவது எளிதான விஷயம் அல்ல. ஆனால் தனது மகளுக்காக அவர் அனைத்தையும் செய்யத் தயாராகிவிட்டார். அவருக்கு பஸ் தனது உருஷ் திரும்ப வேண்டும். காலை ஒளி பரவியதும் கதவு திறந்தது. அந்த முகமூடி அணிந்த நபர் உள்ளே வந்தார். அவரது கையில் காலை உணவு தட்டு இருந்தது. ஆனால் அவரது பார்வை மேசையில் போனது. இரவு உணவு மேசையில் அதேபோல் இருந்தது. உருஷ் தரையில் முழங்கால்களை கட்டியபடி உட்கார்ந்திருந்தார். அந்த நபருக்கு கடுமையான கோபம் வந்தது. அவர் உருஷ் நோக்கி சென்றார். உன் மூளை வேலை செய்கிறதா இல்லையா? உணவு ஏன் சாப்பிடவில்லை? அவர் உருஷை கையில் பிடித்து அசைத்தார். ஆனால் அடுத்த நிமிடமே பயங்கரமாக அதிர்ந்தார். உருஷுக்கு மிகவும் கடுமையான காய்ச்சல் வந்திருந்தது. அவர் கவலையில் ஆழ்ந்தார். அவருடைய கண்களும் மூடியிருந்தது. டேம், இதென்ன ஆயிற்று? ஹலோ? ஓஹ், கேள் உருஷ், கண்களைத் திறக்கவும். அவர் அவருடைய கன்னத்தில் தட்டினார். உருஷ் கஷ்டமாக கண்களைத் திறந்து
அந்த முகமூடி அணிந்தவரை அருகில் பார்வையிட்டதும் திடீரென்று பயந்து பின்னோக்கி நகர்ந்தார். இல்லல்லை, என்னை தொட்டிடாதே. அவருக்கு ஏதோ கனவு வந்திருப்பது போல அதன் தாக்கத்திலேயே இருந்தார். அந்த நபர் ஆழமாக மூச்சை வெளியே விட்டார். நீ பாதுகாப்பாக இருக்க விரும்பினால், நான் உனக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று நினைத்தால் நான் சொல்வதை செய், இல்லையெனில்... அந்த நபர் உருஷின் பயத்தை பயன்படுத்தினார். நான் சொல்வதையெல்லாம் செய்வேன், ஆனால் என்னை தொட்டிடாதே. அவர் அழுது கொண்டு பின்னோக்கி நெகிழ்ந்தார். சரி, இந்த காலை உணவை சாப்பிடு. நான் மருந்து தருகிறேன், அதை சாப்பிடு. எதுவும் சொல்ல மாட்டேன். வாக்தம். உருஷ் பலமாக சரி என தலை அசைத்தார். அவர் முன்னே சென்று காலை உணவு தட்டை எடுத்தார். ஒரு பிரெட் துண்டை எடுத்தார். அந்த நபருக்கு என்ன ஆனது தெரியவில்லை. அவர் கண்களை அசையாமல் உருஷை பார்த்து கொண்டே இருந்தார். அந்த பெண்ணில் அவர் வியத்தகு ஈர்ப்பு ஒன்றை உணர்ந்தார். திடீரென்று அவரது இதயத் துடிப்பு அதிகரித்தது. உருஷ் தனது பார்வையை உயர்த்தி அவரை பார்த்தார். அந்த நேரத்தில் அந்த முகமூடி அணிந்த நபர் தனது முகத்தை திருப்பினார். நான் சாப்பிட்டு விட்டேன், குழந்தைகளைப் போல சொல்வது அந்த நபரின் மனதை திருப்பியது. நான் மருந்து எடுத்து வருகிறேன் என அவர் கதவை மூடி வெளியே சென்றார். உருஷ் தனது கன்னத்தில் வந்த கண்ணீரை துடைத்தார். சில நிமிடங்களில் அவர் திரும்பி வந்தார். காய்ச்சல் மாத்திரையை அவருக்கு தந்து தண்ணீர் கண்ணாடியையும் விரித்தார். உருஷ் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார். அந்த முகமூடியின் பின்னால் மறைந்த முகத்தை அறிய முயற்சித்தார். ஆனால் அவரது உதடுகள் மற்றும் ஆழமான கருப்பு கண்கள் தவிர எதுவும் தெரிந்திருக்கவில்லை. மேலே படுக்கையிலே போயிரு, அந்த நபர் கட்டளையிட்டார். அவர் அமைதியாக எழுந்து படுக்கைக்கு சென்றார். அவருக்கும் படுக்கை தேவையாக இருந்தது. கடுமையான சோர்வு மற்றும் காய்ச்சல் காரணமாக அவர் சோர்ந்திருந்தார். எனக்கு ஒன்று புரியவில்லையே. நீ கடத்துனர், ஆனா என்னை கவனிக்கிறியே? படுத்தபடி மெதுவாக அந்த நபரிடம் கேட்டார். ஏனெனில் நீ பொன்பறவை. உன்னை வைத்தே உன் அப்பாவிடம் என் வேண்டுகோள்களை நிறைவேற்றுவேன் நானும். உனக்கு ஏதுமானா என் வேலை கெடுமல்லவா? ஏனென்றோ அவர் விளக்கம் தர ஆரம்பித்தார். உன்னுடைய பேரு என்ன? உருஷ் மென்மையான குரலில் கேட்டார். இப்போது அவருக்கு அந்த நபரைப் பற்றிய பயம் இல்லை. அவர் அறிந்திருந்தார், அவர்தான் கேடு செய்ய மாட்டார். அவரது நோக்கம் வேறாக இருந்தது. டேவில் அந்த நபர் அவரை பார்த்து கடுமையாக சொன்னார். வெளியேறிவிட்டார். டேவிலா? கதவு மூடிய சத்தத்தில் அவர் பக்கவாட்டை மாற்றினார். கண்களை மூடினார். அனைத்தும் முடிந்தது. அவர்களுக்கு அப்படியான நபர் கிடைத்துவிட்டார். அவர் அவர்களிடம் அனைத்தையும் வாங்கிவிட்டார். ஆனால் அவர் யார் என்று தெரியவில்லை. எப்போது வந்தார் என்றும் தெரியவில்லை. மாமூன் சாஹிப் அறியவில்லை. மாலை வரைக்கும் அவருடைய அனைத்து சொத்துக்களையும் விற்று அந்த பணத்தை பைகளில் நிரப்பி முடித்துவிட்டார். கம்பெனியின் சில பங்குகள் மட்டும் இருந்தது. ஆனால் இருந்தாலும் பணம் முழுமையாக கிடைத்துவிட்டது. அவர் கடத்துனரின் அழைப்பிற்காக காத்திருந்தார். அவர் மாலை அழைப்பதாக சொன்னார். ஆனால் இன்னும் அந்த பக்கம் எதுவும் தொடர்பு இல்லை. மாமூன் சாஹிப் கவலையிலும் பதட்டத்திலும் சுற்றி நடந்து கொண்டிருந்தார். கெய்சிஹோ காலை உணவை கொடுத்த பின் இப்போது வந்திருந்தான். உருஷ் அவன் கொண்டு வந்த ட்ரௌசர் மற்றும் ஷர்ட் அணிந்திருந்தாள். படுக்கையிலேயே ஒளிந்திருந்தாள். அவளுக்கு கொஞ்சம் சலுகை செய்திருந்தான் டேவில். அவளது கைகள் கட்டப்படவில்லை. ஏனெனில் நேற்றுதான் இங்கிருந்து தப்பிக்க முயற்சியில் தானே அவளுக்கே காயம் ஏற்பட்டிருந்தது. அவளது தோளில் கடுமையான காயம் இருந்தது. சிறையில் வைத்துவிட்டு கேட்கிறாயா? சிறையில் இருந்து எப்படி இருக்கிறேன் என உருஷ் விமர்சனமாகச் சொன்னாள். டேவில் அவனது முகத்தை திருப்பினான். அவன் கையில் ஃபர்ஸ்ட் எய்ட் பெட்டி இருந்தது. உன்னுடைய காயத்திற்கு ட்ரெஸ்ஸிங் செய்யணும். டேவில் முன்னேறினான். அங்கேயே நில். எச்சரிக்கை நெருங்கினா எனக்கே சொல்றீங்க, நானே பண்ணிக்கிறேன். உருஷின் நெற்றியில் சுருக்கம் வந்தது. நீ அமைதியா என் பேச்சைக் கேள்றேனா? உனக்கே நல்லதாயிருக்கும். டேவில் இப்போது அவளை வார்த்தைகளில் சிக்க வைத்தான். ஹுன், நல்லது. நீ என்னை சிறையில் வச்சு எனக்கு நல்லதா பண்ணப் போற? நெற்றியில் சுருக்கம் போட்டவளாக அவன் மேல் கோபமாகப் பார்த்தாள். உன்னுடைய அப்பாவுடன் பேசணுமா? டேவில் ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கினான். உருஷின் இதயம் பலமாக துடித்தது. என்ன, நீ உண்மையாவா? என் பேச்சா? உருஷின் கண்ணிமைகள் ஈரமாயின. நான் சொல்வதைக் கேள்னா யோசிக்கலாம் இது பற்றி பேச. ஆனா நீ கேட்கவே மாட்டேன்னு தெரியும். விடு. டேவில் திரும்பிப் போக முயன்றான்.
இல்லல்லை, நில், நான் தயார். உருஷ் உடனே ஒப்புதல் தெரிவித்தாள். டேவில் அவனது முகத்தில் புன்னகை வந்தது. ஆனால் உருஷ் அதை காணவில்லை. அவன் முகமூடி அணிந்திருந்தான். முன்னேறினான். அவளது ஷர்ட்டை தோளில் இருந்து கீழே நகர்த்தினான். காயத்திற்கு நேராகப் பார்க்காமல் டிரெஸ்ஸிங் மாற்றினான். உருஷ் கண்களை மூடியிருந்தாள். வலிதான் குறைந்திருந்தது. மறுபடியும் புதிதாக உருவானது. கண்களில் அடக்கத்துடன் இருந்தும் கண்ணீர் வடிந்தது. டேவில் விரைவில் வேலை முடித்தவுடன் பின்வாங்கினான். உருஷ் மற்றொரு கையால் ஷர்ட் தூக்கினாள். இது எப்போ சரியாகும்? கதறிய குரலில் கேட்டாள். ஆகிடும், சரியாகிடும். டேவில் அவளது கண்ணீரை ஏனென்றோ பரிதாபமாக உணர்ந்தான். உன்னுடைய பேரு என்ன? உருஷின் திடீர் கேள்விக்கு போக முயன்ற அவன் நின்றான். ஆனால் திரும்பவில்லை. டேவில், உண்மையான பேரு கேட்டேன். உருஷ் வலியுறுத்தி கேட்டாள். எனக்கு அனைவரும் டேவில் அப்படித்தான் சொல்றாங்க. நீயும் அதைத்தான் நினைச்சிக்கோ. டேவில் கடுமையாகச் சொன்னான். அவளும் உதட்டை குனித்தவளாக அமைதியானாள். ஐயா, குரியர் வந்திருக்கு. மாமூன் ஷம்சி பல நேரமாக அந்த கடத்துனரின் அழைப்புக்காக காத்திருந்தார். குரியரை பார்த்தவுடன் அதிர்ந்தார். யார் அனுப்பினான்? மாமூன் ஷம்சி அவனை நோக்கி கேள்வியாய் பார்த்தார். பின்னர் அந்த பாக்கெட்டை திறந்தார். அதிலிருந்து சில புகைப்படங்கள் வந்தன. மாமூன் ஷம்சந்த புகைப்படங்களைப் பார்த்து அதிர்ச்சியடைந்தார். ஒவ்வொரு படத்திலும் அவருடைய மகள் இருந்தார். ஆம், அவருடைய செல்ல மகள். தாடிகளால் கட்டப்பட்டிருந்தார். கண்ணீரும் தொடர்ச்சியாக வழிந்து கொண்டிருந்தது. கண்கள் கதறுவதை கூறின. என்னை இங்கிருந்து எடுத்துச் செல் என்று. 2 அமைதியான கண்ணீர் மாமூன் ஷம்சியின் அந்த படங்களில் விழுந்தது. அவர்களது இதயத்தை கடினமாக வைத்தவாறே அந்த படங்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் தொலைபேசி மணி ஒலித்தது. மாமூன் ஷம்ஸ்கால் எடுத்தார். எப்படி இருக்கின்றன உன் மகளின் புகைப்படங்கள்? நீ சொன்னது போல நான் செய்துவிட்டேன். இப்போது என் மகளை கொடுத்துவிடு. அவர்களது வலிக்கு எதிரிலுள்ள நபர் மகிழ்ந்தான். ஹா 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 ஹா, கிடைத்துவிடும், கிடைத்துவிடும். இன்று புகைப்படங்கள் கிடைத்திருக்கின்றன. நாளை மகளும் கிடைத்து விடுவாள். நினைவில் வை, இது ரகசியமாக இருக்கும் வரை உன் மகள் பாதுகாப்பாக இருப்பாள். என் அடுத்த கால் காத்திரு. உடனே கால் துண்டிக்கப்பட்டது. மாமூன் ஷம்சி வலியுடன் சோபாவில் வீழ்ந்துவிட்டார். எல்லாவற்றையும் கொடுக்கத் தயார் இருந்தார். ஆனால் அந்த நபர் என்ன விரும்புகிறார் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. இப்போதாவது என் கைகள் திறந்துவிடு. உருஷ் காலை முதல் நாற்காலியில் கட்டப்பட்டிருந்தாள். அவன் அவளை கட்டியபடி புகைப்படங்களை எடுத்துவிட்டு காலை மறைந்துவிட்டவன் இப்போது மீண்டும் திரும்பியிருந்தான். உருஷுக்கு இப்போது தனது மீது இரக்கம், எதிரில் உள்ளவன் மேல் கோபம் வந்தது. டேவில் முன்னேறி அவளது கைகளை திறந்தான். உருஷ் தன் வலிக்கும் மணிக்கட்டுகளை பார்த்தவாறே கையின் பின்பகுதியால் கண்ணீரைத் துடைத்தாள். நீ ஒரு எட்டுக்கெட்டமான மனிதன். அவள் கோபத்துடன் பின்வாங்கினாள். நீ இன்னும் என் எட்டுக்கெட்டத்தன்மையை பார்த்தே இல்லையே. டேவில் அவளது தலைமுடிகளைப் பற்றிக் கொண்டான். அவளது முகத்தை மேலே உயர்த்தி அவளது முகத்தில் தனது சூடான மூச்சை வீசியவாறே பின்வாங்கினான். ஒரு நிமிடத்திற்கு உருஷின் இதயம் உலர்ந்த இலை போல் நடுங்கியது. ஆனால் அடுத்த நொடியே அவளது முகத்தில் வெறுப்பு எழுதியிருந்தது. ஹா, ஆம், நீதான். நான் உன்னை பயப்படவே மாட்டேன். அதிகமாக கூச்சலடிக்க ஆரம்பிக்கிறாயே. நீண்ட நாட்கள் பசி கேட்க வைக்கணும் போலிருக்கிறது. நாமக்கே உணர்ச்சி புரிந்து கொள்ளும். டேவில் அவளை ஒரே தடக்கில் தள்ளினார். வெளியேறி கதவை பூட்டிவிட்டான். உருஷின் அமைதியான கண்ணீர் வேகமாக ஒழுகின. இங்கு வரவேண்டிய தேவையா உனக்கு? டேவில் உணர்ச்சியுடன் காமரானிடம் பொருட்களை வாங்கிக் கொண்டபோது சொன்னான். உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதால்தான். அவனது பார்வை எங்காவது தேடியது. சரி, இங்கிருந்து போய்விடு. டேவில் அவன் இருப்பதை வெறுத்தான். அவன் ஒரு வகையான காமவெறி கொண்டவனாக இருந்தான். ஆனால் அவனை வைத்திருப்பதற்கான காரணம் அவன் தந்தைதான். அவனும் டேவிலிடத்தில் பயந்தவனாக இருந்தான். ஆம், போகிறேன். கபடமாக புன்னகையுடன் காடேஜிலிருந்து வெளியேறினான். அவனின் பின்வட்டமாக டேவிலிடத்திற்கு வந்தான். பூட்டைத் திறந்தான். உருஷின் அறையில் வந்தான். இதோ, இதோ எல்லா பொருட்களும். மிக விரைவில் உன்னை இங்கிருந்து விடுவிக்க ஏற்பாடு ஆகிவிடும். முகமூடியுடன் டேவில் அவளுக்கு மகிழ்ச்சி செய்தியை தெரிவித்தான். ஆனால் அவளது முகம் உணர்வில்லாமல் இருந்தது. போவது மகிழ்ச்சி அளிக்கவில்லை போலிருக்கிறதே. அவன் அவளருகே ஏளனமாக உட்கார்ந்தான். என்ன,
நீ என்னை இங்குதான் நிரந்தரமாக வைக்க முடியாதா? என்னவோ உரூஷின் மனதில் ஏதோ ஓடிக்கொண்டிருந்தது. என்ன அர்த்தம்? டேவில் இதயமோடு கேட்டான். எனக்கு இங்கு எத்தனை நாட்களானது? உருஷ் உணர்ச்சியுடன் கேட்டாள். சுமார் 4 கடந்துவிட்டது. டேவில் அவளது முகத்திலிருந்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முயன்றான். என்னை மனம் கட்டிக்கொள். என்னவோ வேதனையுடன் அவள் பேசினாள். டேவில் அதிர்ச்சியுடன் பின்வாங்கினான். என்ன சொல்ற? உணர்ச்சியில இருக்கியா? டேவில் அவளது மனநிலையில் சந்தேகமடைந்தான். ஒரு பெண் வீட்டை விட்டுத் தொலைந்து இவ்வளவு நாட்கள் இருந்தாள். சமுதாயத்தில் அவளுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? உரூஷின் பேச்சிற்கு டேவில் அவளை தொடர்ந்து பார்த்தான். யார் என ஏற்கப் போகிறார்கள்? என் அப்பா யார் யாரிடம் பதிலளிக்கப் போகிறார்கள்? தயவு செய்து எனது நிலையை நினைத்து இரக்கம் கொள். உரூஷ் கைகள் கூப்பியவாறே வேண்டுகோள் வைத்தாள். டேவில் இன்று அவளின் முன்னிலையில் குற்றவாளியாக உணர்ந்தான். எழுந்தவாறே பின்வட்டம் திரும்பினான். அந்த நேரத்தில் உரூஷ் ஒரு கூர்மையான கத்தியால் அவன் முதுகில் குத்தினாள். அதே இடத்தில் இருந்த அந்த ஆயுதத்தை மிக நிதானமாக எடுத்திருந்தாள். டேவில் இந்த திடீர் தாக்குதலுக்கு தயாராக இல்லை. வலியோடு திரும்பியவாறே உருஷை பார்த்தான். உருஷ் அவனிடமிருந்து தூரமாக நின்றாள். ஆனால் இன்னும் பயந்தவளாக இருந்தாள். டேவிலின் கண்களில் இருந்த அதிர்ச்சியைப் பார்த்து ஒரு நிமிடம் உரூஷின் இதயம் நின்றுவிட்டது போல உணர்ந்தாள். ஆனால் அடுத்த நொடியே தன்னை நீதிமானாக கருதும் உரூஷ் டேவிலை தள்ளிவிட்டாள். டேவில் தூரத்தில் விழுந்தான். அவளது வார்த்தைகளுக்குப் பிறகு தாக்குதல் அதிக வலியளித்தது. இல்லையென்றால் அவன் ஒரு அடியால் வீழ்ந்தவனாக இல்லை. என்ன நினைத்தாய்? நான் உன்னை மனம் கட்டிக்கொள்வேனா? என் அப்பா என் பாதுகாவலர். புரிகிறதா உனக்கு? இப்போ இங்கதான் இறந்து போ. உருஷ் கோபத்துடன் சொல்லிவிட்டு அவ்விடம் விட்டு உடனே வெளியேறினாள். அவள் எங்கு போக வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் அவ்விடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதே அவளது நோக்கம். அந்த சிறையில் இனிமேலும் இருக்க முடியாது. அவள் அழுது கொண்டே ஓடிக்கொண்டிருந்தாள். ஒரு நிமிடத்தில் அவளது பாதங்கள் தவறின. அவள் விழுந்தாள். திடீரென டேவிலை நினைத்தாள். பின்வாங்கி பார்த்தாள். எவரும் இல்லை. ஆனால் கண்ணீர் சிந்திக்கவே செய்தது. மறுமருவென்று கண்களை துடைத்தாள். ஆனால் கண்ணீரோ நின்றேவில்லை. நான் இவ்வளவு கெட்டவளா? ஒரு மனிதனை இறக்கவிட்டேனே என்றெண்ணி அரூஷ் உடனடியாக நின்றுவிட்டாள். ஓட வேண்டுமென்றது அவளுக்குள் இருந்த அதிர்ஷ்டம். ஆனால் கால் நகர மறுத்தது. தீவோல் பற்றி சிந்தனைகள் மீண்டும் மீண்டும் தூண்டின. நான் தான் அவனை கொன்றொடுத்தேன். எனக்குத்தான் மனமுருங்க ஆரம்பமாயிற்று. சுற்றிலும் இருந்த மரங்கள் எல்லாம் தன்னை மேலே விழுந்துவிட்டது போல் உணர்ந்தாள். வானத்தை நோக்கி பார்வையை தூக்கி தெளிவாக ஆளாக முயன்றாள். அதற்குள் யாரோ தள்ளிவிட்டு விட்டது. அவள் மண் வழிக்கே விழுந்தாள். திரும்பிப் பார்த்தாள். தீவோல் வந்துவிட்டான் என நினைத்தாள். ஆனால் இல்லை, இது வேறொருவர். அரேவா, எப்படி மக்கன்தான் மறைத்திருக்கிறான். டீ, அற்புதமான உருப்படியாயிருக்கேனே. காம்ரான் வன்மையாக சிரித்தான். அரூஷுக்கோ வானமே உடைந்து விழுந்தது போல் உணர்ந்தது. இப்போதுதான் உருப்படியாயிருக்கும். எனதட்டை நக்கி உதட்டில் சுற்றி அவன் தனது ஷர்ட் பட்டன்களை திறக்க ஆரம்பித்தான். ஷர்ட்டை தூக்கி எறிந்தான். மெதுவாக அரூஷ் பக்கம் நகர்ந்தான். அரூஷ் தரையில்தான் இடுப்பால் பின்னோக்கி வழிந்தாள். இப்போதுதான் அவளுக்கு தனது அஸ்ஸத் பற்றிய உண்மையான பயம் வந்தது. இத்தனை நாட்கள் தீவோலுடன் இருந்தாள். ஆனால் ஒரு நாளும் தீவோல் அவளுடன் தவறாக நடக்க முயற்சிக்கவில்லை. இப்போ இந்த வில்லி? அவன் அவள் மேல் ஒட்டும்போது மாமூன் ஷம்சி தூக்கத்தில் இருந்து திடீரென பயந்து எழுந்தார். மனது மகளிடம் சென்றது. யா அல்லாஹ், அவள் தேடி அழைத்துக் கொள்ளப்பட வேண்டியவள். அவளை காப்பாற்று. பாவம், நான்தான் செய்தேன். தண்டனை எனக்கு குடி. அவளுக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது. அந்த வில்லி அவள் மேல் எளிதாக சாய்ந்தபோது அரூஷ் பிடித்த மண்ணை அவனது கண்களில் எறிந்தாள். அவனுக்கு எதிர்பாரா தாக்குதலாகி கண்களைத் துடைத்தபடி பின்னோக்கி நகர்ந்தான். அதனை பயனாக்கி அரூஷ் அவனைத் தள்ளி அந்த வழியில் மீண்டும் ஓடினாள். அவனும் அவளுக்குப் பின்னால் ஓடினான். அரூஷ் பின்னால் திரும்பி பார்த்தாள். அவனே பின்னால் வந்து கொண்டிருந்தான். யா அல்லாஹ், முதவு செய் என்று உள்ளத்திலிருந்து பறைசாற்றி வானத்தை நோக்கி அழைத்தாள். அப்பொழுதுதான் யாரோ மோதினார். அந்த நபர் ஒரே கையில் அவளை கைது செய்தார். அரூஷ் தலை தூக்கிப் பார்த்தாள். முகமூடி அணிந்த தீவோல் நிற்ப அவுதார். அவனது கண்களில் சிவந்த கோபம். ஒரு கணம்
அரூஷும் பயந்து பின்னோக்கி ஒரு அடி வாங்கினாள். அந்த வில்லி இருவரை அணுகிவிட்டான். அவளை தொடுவதற்கு முன்பே தீவோலை பார்த்துவிட்டான். பயத்தால் வாக்கு வரவில்லை. தீவோல் இப்போ விடமாட்டான் என்பதை அவன் நன்கு அறிந்தான். ஏதாவது செய்து தீவோலை தன் பக்கம் திருப்ப வேண்டியது அவசியம். தீவோல் ஒரு கையாலே சாய்த்துவிடக்கூடியவன் என்பதைத் தெரிந்தும் அவன் காயமடைந்ததையும் அறிந்தும் அவனைப் பற்றி பயந்தான். பார் தீவோல், அந்த பொண்ணை எனக்கு விட்டுடு. அவளும் உன்னை தாக்கினா, உன்னை கொல்ல முயற்சி பண்ணினா. இப்போ நாம் இருவரும் சேர்ந்து அவளுக்கு காட்டணும், தாக்கணும் என்னவென்று. இவளை இருவரும் சேர்ந்து வேட்டையாடுவோம். நாம் இருவரும் சக்கரவர்த்தி சகோதரர்கள். காம்ரான் ஒரே கண் இமிட்டினான். அரூஷ் உதிர்ந்து வீழ்ந்த பார்வையுடன் இருவரையும் பார்த்தாள். தீவோல் இப்படிச் செய்வானா என்று அவளுக்கு நம்பிக்கையில்லை. ஆனால் தீவோலிடம் இவ்வளவு செய்த பிறகு அவனது பேச்சை ஏற்க வாய்ப்புண்டு. அரூஷின் கண்கள் ஊறின. தீவோல் ஒற்றைக் கணைக்கும் இல்லாமல் காம்ரானை பார்த்துக் கொண்டிருந்தான். அவனது முதுகில் துணி கட்டப்பட்டிருந்தது. கத்தியை எடுத்தவன் ரத்தம் அடைக்க துணி கட்டியிருந்தான். தீவோலின் மௌனம் காம்ரானை நடுக்கற செய்தது. தீவோல், என் பேச்சைக் கேள். நமக்கே பயந்தான். வித், இவளை இவ்வளவு நாட்கள் இங்கே வைத்திருக்கிறான். அத போய் அப்படியே விட்டுடுவானா? கொஞ்சம் சுகம் காணலாம், இருவரும் அண்ணனும். அப்படின்னா என்ன ஆகப் போறது? யாருக்கும் எதுவும் தெரியாது. அவளோட என்ன ஆகுது? இப்பவே அவன் பேச்சு முடியலன்னு டெவில் கம்ரானோட கழுத்தை தன் கையால புடிச்சிட்டான். அவனோட மிச்சமுள்ள வார்த்தைகள் வாயிலேயே மண்ணாயிடுச்சு. அவன் மூச்சு நின்றுச்சு. அவன் போராடினான். நிறைய கை கால் அடிச்சான். ஆனா டெவிலோட கையில இருந்துச்சுன்னா தப்பிக்க முடியாதுங்க. அவன் பருந்து மாதிரி எதிரிய தூக்கி எறிகிறவன் மற்றும் எதிரிய காலமா தள்ளி விடுறவன். அரூஷோ பார்த்துக்கிட்டே இருந்தா. அவளுக்கே நம்பிக்கையில்லை. டெவில் அவளுக்காக ஸ்டாண்ட் எடுப்பான் என்று. கம்ரானோட மூச்சு நின்றுச்சு. டெவில் அவன வலியோட தரையில போட்டான். அரூஷோ வாயை கையால மூடி தன் கத்தலையே குத்திக் கட்டினாள். அவன் திரும்பினான். அரூஷோ அவனைப் பார்த்து பயந்துட்டா. அவன் முகம் இன்னும் அவளால பார்க்க முடியல. ஆனா அவன் கண்களிலிருந்த நேக பனித்தன்மை அவளை பயமுறுத்தியது. அவளோ நடுங்க ஆரம்பிச்சா. அவளோட பக்கத்துக்கு வரும்போது அவளை பார்த்து பிச்சர போல கத்தினான். போகணும்னு தான் நினைக்கிறியா? பொற பாதைங்கிறது இந்தா காரோட சாவி. அவளோட கையில காரோட சாவி வச்சுட்டு அவன் பின்வாங்கினான். இனிமே நீ தூக்கதில்லதான். இது சொல்லிட்டு அவன் நின்னதில்ல. திரும்பி பார்த்ததும் இல்லை. அவன் தன் குறிக்கோளை முழுமையாக்கினான். இனி அந்த பெண்ணை அவளோட அப்பன் செய்த பாவத்துக்கு தண்டிக்க முடியாது. அரூஷோ அவனைப் பார்த்து கண்ணுல கண்ணீர் வச்சுக்கிட்டு இருந்தா. அவனோட பின்புறத்திலிருந்து இன்னும் இரத்தம் ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு. அவன் மட்டும் என்னை காப்பாத்த வந்தானா? எனக்கு தண்டனை கொடுக்காம, என்ன கூட்டிக்கிட்டு போகாம எப்படி போனான்? அவன் உண்மையிலேயே என்னை விடுதலையாக்கிட்டானா? சாவி வாங்கி அரூஷோ யோசிக்கப்போ அவன் காரை பார்த்துட்டு கார் வழியாய் போனாள். அவளோ சோறுண்டு அழுதுகிட்டே இருந்தா. அவளுக்கு புரியல. ஏன் அவள் அழுறா? இன்னைக்கு அவளுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அவளுக்கு சந்தோஷம் வரணும். ஆனா ஏன் வரல? அவளோட நடப்புல வேகமாயிருந்துச்சு. அவள் ஓடிக்கிட்டு காரை அடைந்தா. அவளோட கண்ணீரை துடைத்தா. அவள் காரை ஸ்டார்ட் பண்ணினா. காரோட ஸ்டார்ட் சத்தம் டெவிலுக்கே எளிமையா கேட்டுச்சு. அவனோட கால்கள் ஒரு நிமிஷம் நின்றுச்சு. ஆனா தான் விடுதலை கொடுத்திருக்கும்போது என்ன வேணும், என்ன தேவை? தலை அசைத்து அவன் மீண்டும் கட்டேஜுக்குள்ள வந்தான். ஆழமா மூச்சு விட்டவன் சோஃபால போய் உக்காந்தான். சாய ஆரம்பிச்சான். அப்போதான் இடுப்புல இருந்து ஒரு தீவிரமான வலி எழுந்துச்சு. அது காயத்தோட வலியா தெரியல. இல்ல அந்த இதயத்தோட வலியா? மெதுவா முன்னாடி வங்கினவன் அந்த வலிய சகிச்சுக்கிட்டு முன் சாய்ந்தான். அப்போ கட்னு ஒலி எழுந்துச்சு. அவனுக்கு எதிரிலேயே கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருந்தா. டெவிலுக்கு ஒரு இனிமையான ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அவன் அவளை கண்டுகொள்ளலை. அவளைக் காணாத மாதிரி அவளை ஏத்தினான். அந்த தற்பெருமை கொண்ட பெண் தன் சுத்தமான மனசின் காரணமா அவனுக்கு உதவ வரணும்னு முடிவெடுத்துட்டா. அவளோ தற்பெருமை கொண்டவள்தான். ஆனா யாரையும் வேதனையில பார்க்கறதுல அவளால முடியாது. அந்த ஆளோட வேதனைக்கு காரணம் அவதான். அவன் வேதனையில இருக்கிற போது எப்படி விட்டுட்டு போவா? அவன்தான் காயமா இருந்தாலும் அந்த நிலைக்கு அவளாலதான் வந்திருக்கான். அவன்தான் அந்த பொண்ணோட கௌரவத்தை காப்பாத்தினான். டெவலோ முன்னாடி வந்து அவன் ஷர்ட் கிழிச்சு ஒரு பக்கம் வச்சான். ஆனா முகத்துல இன்னும் மாஸ்க் இருந்துச்சு. அவன் இடுப்புல கட்டப்பட்டிருந்த துணியில இருந்து இன்னும் இரத்தம் ஒழுகிக்கிட்டு இருந்துச்சு. டெவலோ அந்த துணியை அகற்றினான். அதுல ஆழமான வெட்டிருந்துச்சு. ஒரு நிமிஷத்துக்கு தூரம் நின்ன அரூஷோ கூட நடுங்கிடா.
அங்க இருந்த ஃப்ரஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்த அவன் காயத்துக்கு மருந்து தடவ ஆரம்பிச்சான். அரூஷோட கால்கள் தானாகவே அவனோட பக்கம் சென்றுச்சு. அவன் பின்புறத்துல சோஃபால உக்காந்து அவனோட கையிலிருந்த ரொய்ய எடுத்துட்டு அவனோட காயத்தை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சா. அவளோட கண்ணீரு நொறுக்க கண்டினியூஸ்லி ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு. டெவிலோட வாயிலிருந்து சற்றும் சத்தம் வரல. அவனுக்கு வலிக்கலையா? அவன் காயத்துல இப்போ டெவிலே தந்த மருந்து போட்டுக்கிட்டு இருந்தா. காயம் அவனுக்கு பட்டிருந்துச்சு. ஆனா அரூஷோ எதுக்கு வலி அனுபவிக்கிறா மாதிரி இருக்கு. மருந்து தடவியதுக்கு அப்புறம் அவன் இடுப்புல பட்டை கட்ட ஆரம்பிச்சா. அவனோட பக்கம் ரொம்ப நெருங்கினா. ஆனா டெவிலோ ஒருமுறை கூட அவளை பார்த்து பார்வைய உயர்த்தல. அந்த விஷயம் அரூஷோட மனச குத்தி குத்தி காயப்படுத்திடுச்சு. அவன் அவள் மேல கோபமா இருந்தான். அதனாலதான் அவளை பார்க்கவே இல்ல. ஆனா அவன் பக்கத்துல இப்படி நடக்கிறதுக்கு அவளுக்கே காரணம் புரியல. தன்னோட மனநிலைய அவளால புரிஞ்சுக்க முடியல. அவனோட கவனத்தை பெறறதுக்காக பேண்டேஜ் முடிச்சதும் அரூஷ் அவனோட மாஸ்க நோக்கி கை நீட்டினா. அத கழற்ற போனா. அப்போதான் டேவில் அவளோட கைச்சிய பிடிச்சான். அவள் உடனே நிலைகுலைந்தா. இருவரோட பார்வைகள் சில வினாடிகள் சந்திச்சுச்சு. இருவரோட இதயமும் ஒரே நேரத்துல துடிச்சுச்சு. தன்னாலேயே தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு டேவில் எழுந்தான். கபட்டிலிருந்து இன்னொரு ஷர்ட் எடுத்து சிரமப்பட்டுக்கிட்டே அணிய ஆரம்பிச்சான். மருந்து போட்டதால அவன் தோள் பகுதி சென்னாயிருச்சு. கை நகர்த்த கூட அவனுக்கே சிரமமாயிருச்சு. அரூஷ் ஒரு மனிதாபிமான காரணத்துக்காக அவனுக்கு உதவ போனான். ஷர்ட் போட வைத்தவுடன் டேவில் மீண்டும் பின்வாங்கினான். அவனோட தவிர்ப்பு அரூஷுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் இப்படி சிப்டு காட்டுறே? அவன் முன்னாடி வந்தவள் கேவலமா எழுந்திருச்சு. டேவில் இன்னும் ஒன்னும் பேசல. திரும்பியும் பார்த்தல. கேக்கலையா? நான் உன்னோட பேசறேன் டேவில், டேவில். அவள் கத்திக்கிட்டே இருந்தா. ஷ்! டேவில் அவளை இழுத்து தன்னோட நெருக்கமா கொண்டு போனான். அவள் சொன்னதெல்லாம் அவன் கோபத்துல கரைந்து போச்சு. ஏன் திரும்ப வந்த? ஒரே ஒரு கேள்வி கேட்டான். அதுக்குத்தான் அரூஷ் கிட்ட பதில் இல்ல. உனக்கு தெரியும் இல்ல, இப்படி திரும்ப வந்தா உன்னை என்ன மாதிரி ஆபத்துல தள்ளும்? உன்னா இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். குளிர்ந்த குரலுல சொன்னவுடனே அவன் விலகினான். வெறும் கருணையால வந்தேன். இல்லன்னா ஒரு மாதிரி சொல்லலாம். நன்றி செலுத்தத்தான். அரூஷ் சொன்னதுக்கு பதிலா டேவில் நம்பிக்கையில்லாத பார்வையில அவள பார்த்தான். இன்னைக்கு நான் உன்னமேல் தாக்கம் நடத்தியேன்ல, அந்த நிலையில கூட நீ என்ன அந்த ஆளிட்டமிருந்து காப்பாத்திட்ட? அந்த நன்றிக்கென்னா செலுத்தணும் இல்ல? மெளனமா சொன்ன அந்த வார்த்தைகள் டேவில்னா புல்லாங்குழலா சிரிக்க வச்சுச்சு. கடைசியில அவன் வெடிச்சு சிரிச்சு அவள் நோக்கி பார்த்தான். அவளோ அதிசயமா அவனோட சிரிப்பை பார்த்தாள். உனக்கு தெரியுமா, டேவில் யாரோட கருணையையாவது உதவியையாவது தேடுவான்னு நினைச்ச? கடுமையா கேட்டான். தேவையில்லாம இருந்தாலும் நான் என் கடமைய செய்தேன். அரூஷ் தோளை தூக்கினாள். சரி, ஆகிடுச்சு. உன் கடமை முடிஞ்சு. இப்போ போயிடு. சீரியஸாகச் சொல்லிட்டு அவன் தன்னோட ரூமுக்கு போனான். உனக்கே தெரியும், எனக்கு வழியெல்லாம் தெரியாது. நான் தனியா போக முடியாது. நீதான் என்ன இங்க கொண்டு வந்த? நீதான் திரும்ப கொண்டு போகணும். புரியுறா உனக்கு? அரூஷ் கட்டாயமா பேசினா. அப்படிச் செய்யவிருந்தா நீ இங்கிருந்து ஓடி வர மாட்ட. நான் சொன்னேனே, உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் நீ என்ன மேல் தாக்கம் நடத்திய? டேவில் பயங்கர கோபத்துலவே இருந்தான். இப்போ நீ என்கிட்டம் எதிர்பார்க்கிறேனே, நான் உன்னை மீண்டும் வீட்டுக்கு விட்டுடணும்? ஜஸ்ட் கோ டு ஹெல். டேவில் அவளோட கைச்சிய பிடிச்சு காடேஜ் வெளியே இழுத்துக்கிட்டான். விடு. என்ன பண்ற? நான் எங்கும் போக மாட்டேன். அவள் கத்திக்கிட்டே இருந்தா. ஆனா டேவில் ஏதுமும் கவலைப்படாம அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவள் ஜன்னலுக்குப் போனாள். கதவத் திற. டேவில், இந்த காடுல நின்னா என்னை விட்டு போகக்கூடாது. அவள் ஜன்னலில கை போட்டு கட்டிக்கொண்டே முழிச்சா. குளிர்ந்த காற்று அவளோட உடம்பை நடுக்கத்துக்கு தூண்டிச்சு. டேவில், கதவத் திற. அவள் முழு சக்தியுடன் கத்தினாள். சுற்றும் சுற்றும் இருண்ட காடு பார்த்ததும் அவள் இன்னும் அதிகமா பயந்தாள். எதிர்பாராத விதமா புயலோட மழை அவள முழுக்க நனைச்சு விட்டுச்சு. தானாகவே நடுங்கிக்கிட்டு மழையிலிருந்து தப்பிக்க காடேஜ் சாடிய கீழ் நின்னா. தன்னோட கரங்களையெல்லாம் கட்டிக்கிட்டு அதிகமா பெய்யும் மழைய பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. அந்த அழுகையும் அந்த மழையில கலந்துட்டு வெறுமனே போயிடுச்சு. இப்போ அவள் டேவிலை அழைக்கிறதையே விட்டுட்டா. அவளுக்குத்தான் இப்போது தன்னுடைய நிலைமை மீது இரக்கம் வந்தது. சில சமயங்களில் மனிதன் தன் வாழ்க்கையில் எவ்வளவு முடங்கிப் போய்விடுகிறான்.
அவன் விரும்பினாலும் எதையும் செய்ய முடியாதவனாகி விடுகிறான். அவள் உள்ளுக்குள் டேவிலின் வேதனையை நினைத்து நாணமடைந்தவளாக திரும்பி வந்திருந்தாள். ஆனால் இப்போது அவளே வேதனையில் சிக்கியிருந்தாள். மழை இருந்தபடியே தீரவே இல்லை. இப்போது அவள் நடுங்கிக் கொண்டே அமர்ந்திருந்தாள். குளிர்கால மழையை தவிர்த்து ஓட வேண்டும் என்பதே அவளுடைய வழக்கம்தான். இன்று அவளுக்குத் தங்குவதற்கே வீடில்லாத ஏழை மக்களின் நிலைமை பற்றி உணர்வு பிறந்தது. அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய சாமான்கள், எப்படி வாழ்கிறார்கள் அந்த மக்கள்? இவையெல்லாம் அவளுடைய எண்ணங்களை ஆக்கிரமித்துவிட்டன. பிறகு அவளுக்குத் தன்னுடைய மெத்தையான கட்டிலம் நினைவுக்கு வந்தது. இவ்வளவு கடுமையான மழையிலே அவள் எப்போதும் கட்டிலத்தில் படுத்து கம்பளி போர்வையை போர்த்திக் கொண்டு ஹாரர் படங்கள் பார்த்துவிட்டு அதனுடன் பக்கோடா மற்றும் வெர்க்கடலை சாப்பிடுவாள். ஹாரர் படம்? இப்போது திடீரென அவளுடைய எண்ணங்களின் போக்கு மாறிவிட்டது. எல்லா ஹாரர் படங்களும் அவளுடைய நினைவுகளில் முழுமையாக வந்துவிட்டன. தலையைக் குனிந்து முழங்கால்களில் முகத்தைத் திணித்தவாறு அமர்ந்திருந்த அவள் இப்போது நகர்ந்தாள். கட்டேஜின் வெளியே ஒரு சிறிய விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அது அந்த இடத்தின் ஒரு பகுதியை வெளிச்சமளித்துக் கொண்டிருந்தது. அது வியப்பூட்டும் ஒரு அச்சுறுத்தும் காட்சியை உருவாக்கியிருந்தது. அவளுக்கு இப்போது உண்மையாகவே பயம் தோன்றத் தொடங்கியது. தன்னுடைய வலது இடது பக்கங்களிலும் பார்த்தாள். இப்போது யாராவது பேயோ பூதமோ வந்துவிடுமோ என்று அவளுக்கு தோன்றியது. தைரியம் கொண்டு எழுந்தவள் நடுங்கும் உடலுடன் மழையில் நனைந்தபடியே மீண்டும் ஒரு முறை கதவின் அருகே சென்று நின்றாள். டேவில் அவளுடைய குரலிலும் சலனம் இருந்தது. இப்போது அவள் அழத் தொடங்கிவிட்டாள். அவளுடைய மூச்சு முடங்கத் தொடங்கியது போல் இருந்தது. அவளுக்கு மூச்சு வாங்குவதிலே கடினம் ஏற்பட்டது. அவள் தடுமாறி விழுவதற்குள் கதவெதிர்பாராத விதமாகத் திறந்தது. டேவில் அவளை கீழே விழுவதற்கு முன் பிடித்து உள்ளே இழுத்துவிட்டான். அவள் முழுவதுமாக நனைந்தவள். உள்ளே வந்தவுடன் ஹீட்டர் இயங்கும் உணர்வு ஏற்பட்டது. முழுக்கட்டேஜும் சூடாக இருந்தது. வெளியே எவ்வளவு குளிராக இருந்ததோ உள்ளே அதற்கேற்ப சுடப்பான சூடாக இருந்தது. அரூஷுக்கு சற்றே நிம்மதி கிடைத்தது. அவள் மெதுவாகவே கண்களை மூடியாள். அரூஷ், அரூஷ்! டேவில் அவளுடைய கோனகையை நழுவிக் குத்தினான். அவன் மிகவும் கோபமாக இருந்ததால் மருந்து சாப்பிட்டுவிட்டு கட்டிலில் படுத்தவுடன் தூங்கிவிட்டான். அவன் மனதில் இருந்தே போய்விட்டது அவன் அரூஷை வெளியே அனுப்பியிருப்பதை. திடீரென கடும் காற்றால் ஜன்னல் திறந்தது. அதனால் அவன் கண்களைச் சுருட்டியவாறு விழித்துக் கொண்டான். ஜன்னலை மூடவாகும் போது அவனுடைய பார்வை அரூஷின் மேல் விழுந்தது. அவள் கதவின் அருகே நின்று அவனை அழைத்துக் கொண்டிருந்தாள். முழு தூக்கம் மறைந்து போய்விட்டது. அவன் அதே காலடிகளில் வெளியே ஓடினான். ஆனால் பிறகு திரும்பி வந்தான். அவனுடைய மாஸ்கை போட்டு கதவைத் திறந்தான். அவள் விழுவதற்கு முன்னே பிடித்தான். அவளை உள்ளே கொண்டு வந்தான். அவள் பாதி மயக்க நிலையில் இருந்தாள். விழித்தவள் போல் இருந்தும் உறங்கியவள் போல் இருந்தாள். ஆனால் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை இருந்தது. டேவில் அவளுடைய கோனகையை மெதுவாகத் தடவி வந்தான். அவளை அவளுடைய அறைக்குள் கொண்டு வந்தான். கட்டிலில் படுக்க வைத்தான். அவளுடைய எல்லா உடைகளும் நனைந்து கொண்டிருந்தன. டேவில் மீண்டும் அவளை விழிப்பதற்காக முயற்சித்தான். ஆனால் அவளுடைய உடல் இப்போது குளிர்ந்திருந்தது. அவனுக்கு புரியவில்லை. அவன் இவ்வளவு உணர்வில்லாதவனாக எப்படியானான்? எப்படி அவளை மறந்துவிட்டான்? அவன் கீழே மண்டியிட்டு நின்று மீண்டும் அவளை எழுப்ப முயற்சி செய்தான். அரூஷ், எழுந்திரு! யாரே? உடைகளை மாற்றிக்கொள், இல்லையென்றால் எனக்கு மாறிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவளுடைய காதில் மெதுவாகச் சொன்ன அவன் அவளுடைய நரம்புகளை உருக வைத்து விட்டான். தள்ளி வைக்கும் கையுடன் அவள் டேவிலிடம் பலவீனமாகவே தெரிந்தாள். உதடுகளை கடித்துக்கொண்டு எழுந்து அவன் அவளுடைய உடைகளை எடுத்து வந்து அவளருகே வைத்தான். உனக்கு 10 நிமிடம் மட்டுமே நேரம் இருக்கிறது. நான் திரும்ப வரும்போது உடைகள் மாற்றியிருக்க வேண்டும். அவளை கடுமையாக எச்சரித்து வெளியேறினான். கதவை மூடிவிட்டான். சரியாக 10 நிமிடத்திற்குப் பிறகு அவன் திரும்பி வந்தான். அவள் கட்டிலில் அமர்ந்து ஒரு கண்ணை திறந்து கொண்டு தன்னுடைய பிராக்ஜிப் போட்டுக்கொள்ள முயற்சி செய்து தலையணியில் தலையை வைத்துக்கொண்டு கண்களை மூடினாள். அவளருகே வந்த அவன் அவளுடைய நெற்றியில் கையை வைத்தவுடன் அதிர்ச்சியில் ஆழ்ந்தான். அவளுடைய உடல் குளிர்ந்து விட்டது. மற்றும் உதடுகளும் நீலமாகிக் கொண்டிருந்தனையா அல்லாஹ்! நான் ஏன் இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தேன்? ஏன் மறந்தேன்? அவன் மிகவும் பதற்றமாகிவிட்டான்.
முழு காட்டேஜிலும் ஹீட்டர் இயக்கியிருந்தது. அதற்குப் பின்பும் அரூஷ் குளிரில் துடிக்கிறாள். அவன் 2 கம்பர்டர்களை அரூஷ் மேல் விரிக்கிறான். அவளருகே அமர்ந்து அவளது கைகளை தன் கைகளால் நன்றாகச் சஞ்சலமாக முறுக்கி அழுத்துகிறான். கொடுக்கும் வெப்பம் அவளுக்குக் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அரூஷ் அவனது கையை தன் தலையணை கீழ் வைத்து பிடித்துக் கொண்டாள். டெவில் அவளருகே தலைகுனிந்து வந்தான். ஆனால் எந்தவித ஆசையும் அவளிடம் காட்டாமல் தன்னை விட்டு அகற்றியபடி இருந்தான். ஆனால் அவள் அவனிடம் மேலும் மேலும் நெருங்கி அவனது மார்பில் தலையை மூடி சாய்ந்தாள். டெவில் தன் இதயத்தின் சீரற்ற துடிப்பை கட்டுப்படுத்தினான். அவன் உடல் ஆசைகளின் அடிமையல்ல. இந்த நேரத்தில் அவள் தன்னறியாமல் இருப்பதை அவன் நன்கு அறிந்தவன். ஆனால் அவன் தன்னறிவில் இருந்தான். அவனுக்குத் தன் எல்லைகள் தெரிந்திருந்தன. மெதுவாக அரூஷை விலக்கி எழுந்தவனது மேலே அவள் மீண்டும் வந்து சாய்ந்தாள். டெவிலின் கண்கள் தானாக மூடியது. வாயடைத்தான். அவள் தலையை மெதுவாக தூக்கி தன் தோளில் வைத்தான். ஆனால் அவள் மீண்டும் அவனுடன் சேர்ந்து சுருண்டாள். அந்த தருணத்தில் டெவில் தன் முதுகில் இருந்த காயத்தையும் மறந்துவிட்டான். இதயத்தில் எழுந்த வலிதான் அதிகமாக சிரம்பியது. படுக்கையின் தலைபாகத்தில் சாய்ந்த வண்ணம் கண்களை மூடியவனது கண்கள் திறப்பதற்கே நேரமில்லை. இப்போது அவனது முழு இரவும் விழிப்புடன் கழியும். இன்று அந்த நபர் அவர்களது மகளை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டியது. அவனது கூறலின்படி மாமூன் ஷம்சி எல்லா பணத்தையும் ஒரு கார் டிரைவரிடம் ஒப்படைத்து டெவில் குறிப்பிட்ட இடத்திற்கு அனுப்பியிருந்தான். அந்த இடத்திலிருந்து ஒருவன் அந்த காரை எடுத்துச் சென்று காணாமல் போனான். ஆனால் இவ்வளவு நேரம் கழிந்தும் மாமூன் ஷம்சிக்கு எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை. அரூஷின் கண்கள் திறந்தவுடன் தன்னை படுக்கையில் கண்டாள். அவள் நினைவில் எதுவும் வராமல் முயற்சி செய்தாள். ஆனால் எதுவும் ஞாபகமில்லை. அவள் எழுந்ததும் தலையெழும்பியது. திடீரென தன் உடைகளைக் கண்டதும் அவளது உள்ளம் திகைத்தது. என் உடைகளை யார் மாற்றியது? அவள் முகத்தில் கை வைத்து யோசிக்கத் தொடங்கினாள். எப்போது மாற்றினார்கள்? ஆனால் நினைத்தும் அவளுக்கு எதுவும் ஞாபகம் வரவில்லை. என்ன இது? இவன் டெவில்? இல்லை இல்லை, இது சாத்தியமே இல்லை. அரூஷ் பயத்தில் உறைந்தாள். அவள் எழுந்து அறையின் கதவை திறக்க நினைத்தாள். தான் நினைத்தது போல் அது பூட்டியிருக்கவில்லை. அது திறந்திருந்தது. அவள் மெதுவாக வெளியே வந்தாள். எதிரே திறந்த சமையலறை. அங்கு ஷர்ட் இல்லாமல் டெவில் தன் காலை உணவுக்கு சமைக்கிறான். அவளது நடையின் ஓசையை உணர்ந்தவுடன் அருகிலிருந்த முகமூடியால் தனது முகத்தை மறைத்துக் கொண்டான். உணவுத் தட்டை எடுத்து மேசையில் வைத்தான். அரூஷ் அவனது முதுகில் கட்டியிருந்த காயத்தைக் கண்டாள். காலை உணவு சாப்பிடு. டெவில் அவளது குழப்பமான முகத்தை ஒரு நிமிடம் பார்த்து மீண்டும் சமையலறையின் திசைக்குத் திரும்பினான். என் உடைகளை யார் மாற்றியது? அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தவள் மெதுவாகக் கேட்டாள். ஒரு நிமிடம் டெவிலின் கைமுட்டையை அடித்தது நின்றது. உனக்குப் ஞாபகம் இல்லை? மீண்டும் அடித்தபடி தலையை அசைத்தவாறே கேட்டான். ஞாபகம் இருந்திருந்தால் உன்னிடம் கேட்பேனாடா? அவள் அவனிடம் சண்டையிட்டாள். நீயே மாற்றிக்கொண்டாய்னு. அவன் எந்த உணர்வும் இல்லாமல் முட்டையை வாணலியில் விடுத்தான். நீ உண்மையாகச் சொல்ற? அவள் நம்ப முடியாதவாறே கேட்டாள். இல்லை, பொய் சொல்லுகிறேன் என்றவுடன் முட்டையை தட்டில் விட்டு அவளிடம் கொண்டு வந்தான். என்ன அர்த்தம்? அவள் சாப்பிட நினைத்தபோது திடீரென அவளது கை நின்றது. என்ன அர்த்தம்? டேவில் அவளருகே வந்தான். ஷர்ட் இல்லாமல் அவன் மிகவும் நெருக்கத்தில் இருந்தான். அவனது உடலை பார்த்தவுடன் அவள் நாணத்தில் கண்ணைத் தாழ்த்தினாள். அர்த்தம் என்னவென்றால், இரவில் நாமிருவரும் ஒரே அறையில் ஒரே படுக்கையில் இருந்தோம். அந்த நேரத்தில் நீ என் கையை ஒருபோதும் விட்டு வைக்கவில்லை. அவன் செருக்குடன் கூறியபோது அரூஷின் இதயம் ஆவலோடு துடித்தது. பின்னே? அவள் தடுமாறிய குரலில் கேட்டாள். பின்னர் காலையாயிற்று என்று கூறிவிட்டு அவளுக்கு எதிரே நாற்காலியை இழுத்து அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினான். அப்புறம் என் உடைகள்? அரூஷின் தொன் இன்னும் அங்கேயே சிக்கிக் கொண்டிருந்தது. அது நீங்களே மாற்றிக்கொண்டீர்கள். மழையில் நனைய வேண்டியதாகிவிட்டது. அவள் பக்கம் நோக்காதவாறு அவன் சொன்னபடி தனது காலை உணவை சாப்பிட ஆரம்பித்தான். அரூஷ் ஆழமாக சுவாசித்தவாறு அமர்ந்து காலை உணவு சாப்பிட ஆரம்பித்தாள். தயாராக இரு. இன்று உன்னை உன் அப்பாவிடம் அழைத்துச் செல்லப் போகிறேன். இன்று 1 வாரத்துக்குப் பிறகு நீ உன் அப்பாவை சந்திக்கப் போகிறாய். இது உன் சுதந்திர நாள். அவனுடைய வார்த்தைகள் அரூஷை உலுக்கியது. உண்மையிலேயே அவன் அவளை விடுவிக்கப் போகிறானா? அல்லது மீண்டும்
அவன் வெளியேறிவிட்டான். ஓர் விஷயம் கேள். அரோஷ் அவன் பின்னால் ஓடினாள். அவன் நின்றுவிட்டான். ஆனால் திரும்பிப் பார்க்கவில்லை. உண்மையிலேயே நீ இன்று என்னை விடுதலை செய்யப் போகிறாயா? அவள் நம்ப முடியாத வண்ணம் கேட்டாள். டெவிலின் கண்கள் அவளது முகத்தை ஒரு கணம் பார்த்தன. ஆம், அவனது உதடுகளில் இருந்து வந்த அந்த ஒரு வார்த்தை அரோஷை வானத்தில் பறக்கவிட்டது. அவன் போய்விட்டான். ஆனால் அரோஷ் இன்று மிகவும் மகிழ்ச்சியடைந்திருந்தாள். இன்று ஒரு வாரத்துக்குப் பிறகு அவள் தன் அப்பாவை மீண்டும் சந்திக்கப் போகிறாள். அவளது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவள் கண்களைக் கட்டியபடி அவனை ஏதோ ஓர் இடத்திற்கு அழைத்துச் சென்றான். இனிமேல் நாம இருவரும் பிரிந்துவிட்டோம். சில நிமிடங்களில் உன் அப்பா வருவார் உன்னை அழைத்துச் செல்ல. ஒரு பெஞ்சில் அவளை உட்கார வைத்து அவன் அங்கிருந்து காணாமல் போனான். அரோஷின் கண்களில் கட்டுப்போடப்பட்டிருந்தது. கைகளோ கட்டப்பட்டிருந்தன. அவள் தன் இதயத்தின் துடிப்போடு தன் அப்பாவை காத்துக் கொண்டிருந்தாள். உண்மையிலேயே அவன் அவளை விட்டுவிட்டானா? சில நிமிடங்களில் அரோஷ் தன் அப்பாவின் குரலை கேட்டாள். அவர் அவளை கட்டியணைத்தார். அந்த அரவணைப்பில் அவருக்குள் ஒரு குளிர்ச்சியின் உணர்வு எழுந்தது. அரோஷ் தன் அப்பாவை தழுவிக்கொண்டு அழத் தொடங்கினாள். உண்மையிலேயே அவர் மறுபடியும் சந்திக்க முடியும் என்று அவளுக்கு நம்பிக்கைவே இல்லை. இதெல்லாம் ஒரு அதிசயம்தான் என்று தோன்றியது. அவர் அரோஷை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அரோஷ் அழத் தொடங்கினார். அவர் முன்னிலையில் எல்லாவற்றையும் சொன்னார். எப்படி தப்பிக்க முயன்றாள், எப்படி பிடிபட்டாள், எப்படி காயமடைந்தாள். அப்பா, எல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அவன் என்னை பாதிக்கவில்லை. அரோஷ், அவன் என்னைச் சார்ந்த சொத்துக்களை விரும்பினான். இந்த வீடு, பணம், வணிகம் அனைத்தையும் விரும்பினான். மாமூன் சாஹிப் ஆழமாக சுவாசித்தவாறு சொன்னார். என்ன அர்த்தம் அப்பா? நீங்கள் அவனுக்கே அனைத்தையும் கொடுத்துவிட்டீர்களா? மகளே, என் ஒரே செல்வம் நீதான். நீ எனக்குப் பக்கத்தில் இருந்தால் போதும். திடீரென்று அவருடைய மார்பில் வலி போன்ற ஒன்று எழுந்தது. அவர் தன் வலது கையை இடப்புறத்தில் வைத்துக்கொண்டு ஆழமாக சுவாசித்தார். அப்பா, அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? தயவு செய்து, அப்பா. அரோஷ் ஆழத் தொடங்கினாள். மாமூன் ஷம்சியின் அனைத்து ஊழியர்களும் போய்விட்டனர். இப்போது அந்த ஹவிலியில் அவருடன் சேர்ந்து இருக்க விரும்பிய சில பழைய ஊழியர்கள் மட்டுமே இருந்தனர். அவர்களது உதவியால் அரோஷ் தன் அப்பாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். இந்த படிவத்தை நிரப்புங்கள் மற்றும் கவுண்டரில் கட்டணம் செலுத்துங்கள். அரோஷ் அவர்களிடமிருந்து படிவத்தை எடுத்து பூர்த்தி செய்தாள். கவுண்டருக்குச் சென்று நின்றாள். அவளுக்கு எதுவுமே புரியவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையை அவள் எப்போதும் சந்தித்ததில்லை. மாமூன் சாஹிப் ஐசியூவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். அவருக்கு இருதய கோளாறு ஏற்பட்டது. மருத்துவர்கள் அவருடைய சிகிச்சையை மேற்கொண்டு அறுவை சிகிச்சை குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். அரோஷின் கைகள், கால் திடீரென்று குளிர்ந்துவிட்டன. மேடம், 2 லட்சம் ரூபாய் செலுத்துங்கள். 2 லட்சமா? அவள் கலங்கியவாறாக நின்றாள். தன் அப்பாவின் நண்பர் ஷாஜைப் சாஹிப்பிடம் தொடர்பு கொள்ள முயன்றாள். ஆனால் ஊழியர் கூறினான், அவர் வெளிநாட்டில் இருக்கிறாராம். மகளே, சாஹிப்ஜியிடம் ஒன்றுமே இல்லை. உன்னை காப்பாற்றுவதற்காக எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டார். ஒரு பழைய ஊழியர் அரோஷிடம் வந்து சொன்னார். நான் எங்கிருந்து எடுப்பது 2 லட்சம்? என்னுடைய அப்பாவுக்கு ஏதாவது ஆயிற்றென்றால் நான் எப்படி வாழப்போகிறேன்? அவள் தன் முகத்தை மூடியவாறே சோகமாக அழ ஆரம்பித்தாள். என்னுடைய தோழிகள், அவர்கள் என்னை நிச்சயமாக உதவுவார்கள். நான் அவர்களுக்கு மிகவும் விலையுயர்ந்த பரிசுகள் கொடுத்திருக்கிறேன். இன்று அவர்கள் என்னை உதவுவார்கள். வீட்டிலிருந்து தன் மொபைலைக் கேட்டு தன் எல்லா தோழிகளுக்கும் ஒருவருக்கொருவர் அழைத்தாள். ஆனால் யாரும் அவளுக்கு உதவவில்லை. சச்சொல்லறாங்க பாசு, கூடியிருக்கப் போற வரதான் உண்மையானவன். பணம் இருக்கிறவருக்குத்தான் எல்லாரும் கம்பி பிடிக்கிறாங்க. இல்லைனா ஒருத்தருக்குமே மதிப்பே இல்ல. அவள் தலையசைத்து அருகிலே உட்கார்ந்தாள். காஷ் என்னால் ஆகியிருந்தா நானே என்னை அடமானம் வைக்கிற அளவுக்கு போயிருக்கேன் எங்க அப்பாவின் உயிரை வாங்க. பிள்ளை, ஒரு விஷயம் செய்யலாம். உன் எபா யாருக்கெல்லாமே விற்கிறாரோ அந்தவங்கதான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவங்க எங்க இருப்பாங்க? நெறி காட்டினான். வேலைக்காரன் கயிர் தின்னு, உங்கள் ஆபீஸ்ல தான். தீனு பாபா, நீங்க இங்க அபாவோட இருங்க, நான் பணத்தை எடுக்கிறேன். அவள்கிட்ட இருந்த காரில தான் அவள் ஆபீஸுக்கு சென்றாள். இனி தன்னோட என்ன இருக்குன்னு கூட தெரியல. அவளுக்கே எல்லாமே அந்நியமா இருக்கு.
அவள் உள்ளே வந்ததும் யாரும் தடுக்கல. அங்க இருக்கிறவனுக்கே அவள் வரப்போறது தெரிந்த மாதிரி. வாசல் திறந்தவுடன் அவள் உள்ளே வந்தாள். ஒருத்தர் சுடிதார் சூட்டுல பாக்கெட்டுல கை வச்சுக்கிட்டு முன்னாடி பாத்துக்கிட்டே நிக்கறாரு. எனக்கு சோஹான் கான பாக்கணும், அவள் கடந்த சுவாசத்துடன் சொன்னாள். போலீன், அவன் திரும்பினான். அவளோட இதயம் ஒரு சமயமா நின்னு போன மாதிரி. முகம் புதுசா இருந்தாலும் அந்த கண்கள் அப்படியேதான். ஏதாவது சொன்னீங்களா? என் அப்பா ஆஸ்பத்திரில இருக்காரு, எனக்கு பணம் தேவை. என் அப்பா எல்லாத்தையும் உங்களுக்கே வித்துட்டாரு, அவள் கண்ணில் கண்ணீரோடு சொன்னாள். சோஹான் கான் சிரித்தான். நான் உங்களுக்கு உதவுறேன் மிஸ் அரூஷ், மாமூன் ஷம்சி. ஆனா அதுக்கான பதிலா எனக்கு என்ன கிடைக்கும்? அவன் கைகளை மடித்து கேட்டான். தயவு செய்து எனக்கு பணம் கொடுங்க, நான் உங்களுடைய பணத்தை சீக்கிரம் திருப்பிக் கொடுக்கிறேன். என் அப்பா ஆஸ்பத்திரிலா இருக்கார், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா. அவளோட கண்கள் அழுகையோடு மூச்சு முடங்கிப் போனது. நீ கேட்ட பணம் முழுசா கிடைக்கும். ஆனா அதுக்காக நீயும் என் ஒரு விஷயத்தை ஏற்கணும். அந்த 10 வயசு அழகான ஆண் அவள் அதற்கு அருகாமையிலே வந்து அவள் கண்ணீர் கன்னத்தை பார்த்து கொண்டே சொன்னான். நான் என்ன செய்யணும்? அவள் வாழ்க்கையிலே முதல்ல தடவையாக நிச்சயமில்லாதவளாக மாறினாள். நீ என்னோட நிக்காக் பண்ணணும். ஒரு நொடி கூட யோசிக்காமலே அவன் தன்னோட திட்டத்தை மாற்றி அவளுக்கு திருமணத்தோட முன்மொழிவு விட்டான். திருமணம்? அவளோட இதயம் நெகிழ்ந்தது. ஆம், திருமணம். நீ ஒத்துக்கிட்டா இதோ இந்த பிளாங்க் செக், உன்னால நினைக்கிற அளவுக்கு இழுத்துக்கோ. அவன் மேசையில செக்கை வைக்கின்ற போது சொன்னான். இன்று சோஹான் கான் தன்னோட எதிரியின் மகளுக்கு திருமண அழைப்பு விடுத்தான். அவளோட கண்ணீரை துடைத்தாள். ஒரு நொடியிலே அந்த செக்கை எடுத்தாள். அதில் 2 லட்சம் எழுதி சோஹானிடம் கொடுத்தாள். அவன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். நீ அதிகமாகவே எழுதக்கூடியதுதானே? வேண்டாம், டாக்டர் 2 லட்சம் சொன்னாரு. அவள் அழுதபடி சொன்னாள். பின்னாடி கூட அதிகம் கேட்டாங்கன்னா அவன் கேட்டது பின் அவள் ஒரு 0 கூட சேர்த்தாள். இப்போ அது 20 லட்சம் ஆனது. இதுவும் போதாதுனா அவள்தான் இன்னொரு 0 சேர்த்தாள். இப்போ போதும், தயவு செய்து கொடுங்க. அவள் கை நீட்டினாள். சோஹான் கான் வாயை இறுக்கினான். திருமணத்துக்குப் பிறகு பணம் கிடைக்கும், அவன் சொன்னவுடன் தன் மொபைலை எடுத்து கொஞ்ச நேரத்திலே அவளது திருமணத்தை முடித்தான். 18 வயசான அரூஷ் அந்த திருமண ஆவணத்தில் கையெழுத்திட்டாள். அதற்குப் பிறகு சோஹான் கான் அவளுக்குத் தேவையான பணத்தை கொடுத்தான். உங்களோட பாதுகாவலர்கள் உங்களோடவே வருவாங்க. அவள் பணம் எடுத்துக்கொண்டு ஆபீஸிலிருந்து கிளம்பினாள். ஆனா அவன் சொன்னதும் அவள் நின்றாள். இன்று அவள் தன் இபாக்காக தன்னையே தியாகம் செய்தாள். ஆஸ்பத்திரிலே வந்தவுடன் 2 லட்சத்தை கவுண்டர்ல கொடுத்தாள். ஒரு பெஞ்சிலே உட்கார்ந்தாள். இன்றுதான் ஒரு சிறை தண்டனையிலிருந்து விடுதலையாகி மறுபடியும் மற்றொரு சிறையில் அடைக்கப்படப் போகிறாள். டாக்டர் அவளது அப்பா இப்போது ஆபத்திலிருந்து வெளியே வந்துவிட்டார் என்று சொன்னதும் அவள் அல்லாஹ்வுக்கே நன்றி சொன்னாள். மேம், உங்களை புறப்படணுமாம்? திடீர்னு பின்னாடி யாரோ சொல்ற சத்தம் கேட்டு அவள் திரும்பினாள். இன்றைக்கு அவள் மாமூன் சாஹிப்னு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்குப் போறாள். காரில் ஏறுவதற்கு முன்பே யாரோ ஒருவர் அவளை அழைத்தது கேட்டது. யார் நீங்க? எங்க கொண்டு போறீங்க என் பெண்ண? மாமூன் சாஹிப் மீண்டும் நடுங்கினார். எங்கும் இல்லபா, நான் இவரோட கம்பெனில வேலை செய்யறேன்ல, ரொம்ப நாட்களா போக இல்ல. பாஸ் என்ன வரச் சொல்லியிருக்காரு. நீங்க வீடு போங்க, நான் வர்றேன். சார், நீங்களும் வாங்க, உங்களையும் வரச் சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்சி சொன்ன அடுத்த வார்த்தை அரூஷ் மனசை உடைத்தது. சில நிமிடங்களில் அவர்கள் கான்வென்ஷனில் இருந்தார்கள், கான் அஃப்ரோஸின் முன். கான் அஃப்ரோஸை பார்த்ததும் மாமூனுக்கு பழைய எல்லா நினைவுகளும் பளீன் என்று வந்தன. நீ உயிரோட இருக்கியா? மாமூன் சாஹிப் தன்னையும் தானே கேட்ட மாதிரி குழம்பலுடன் சொன்னார். நீயே என்ன சாகடிச்சு எல்லாத்தையும் புடிச்சுக்கிட்டேன்ல, இப்ப பாரு, உன்னிட்டமிருந்தே எல்லாத்தையும் வாங்கிட்டேன், உன் பொன்னையும் கூட. அஃப்ரோஸின் அந்த வார்த்தைகளுக்கு அரூஷ் ஒரு பயம் கலந்த அதிர்வோடு எழுந்தாள். என் பெண்? ஆமா, உன் பெண், சோஹன் கான். அஃப்ரோஸ் கான் தன் மகனை அழைத்தார். அடுத்த நிமிஷமே ஒரு இளம் ஆண் படிக்கட்டிலிருந்து இறங்கி வந்தான். அரூஷ் தன் அப்பாவின் கையை இறுக்கமாய் பிடித்துக் கொண்டாள். இவங்கதான் என் மகன், உங்க பொண்ணோட கணவன், அரூஷ். மாமூன் சாஹிப் அதிர்ச்சியோடு தன் மகளை பார்த்தார். அப்பா, நான் உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக 2 லட்சம் வாங்கினேன். இவரு சொன்னாங்களே நிக்கா செய்யணும்னு நான் ஒத்துக்கண்டேன். அரூஷ் நிமிர முடியாமல் தலையை கீழே தொங்கவிட்டாள். இந்த பத்திரங்கள பாருங்க, இதுல 2 லட்சம் இல்ல, 2 கோடி இருக்குது. இது பொய்யா?
அரூஷ் கத்தினாள். ஆனால் முன்பே இருந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்ததும் அவளுக்குள் புழுங்கியது. நீங்க என்னை மாட்டிட்டீங்க. அரூஷின் கண்களில் கண்ணீர் செறிந்தது. ஜோஹனுக்கு அவளுடைய கண்ணீரைக் காண்பது இப்போதும் தாங்க முடியாத விஷயம்தான். நான் என் பொன்னையை உங்களிடம் விடமாட்டேன். மாமூன் சாஹிப் அரூஷை தன் பின்னால் தள்ளி பாதுகாக்க முயன்றார். சரி, நீங்க உங்க பொண்ணை அழைத்துச் செல்லணும்னா 2 கோடி கொண்டு வாங்கிட்டு போங்க. ஜோஹான் சொன்னது கேட்டவுடன் அரூஷ் வெறித்துப் போய் அவனுடைய சட்டை பிடித்து இழுத்தாள். உடனே பாதுகாவலர்கள் கத்திகளை எடுத்தனர். மாமூன் சாஹிப் பதறிவிட்டார். ஆனால் சோஹன் கைகளை உயர்த்தி பாதுகாவலர்களை ஆயுதங்களை கீழே வைக்கச் சொன்னான். நான் உங்களுடன் இங்க இருக்க மாட்டேன். புரிகிறதா உங்களுக்கு? நீங்க என்ன ஏமாத்துனீங்க. நம்ம நிக்காவை நான் ஒத்துக்கொள்வதில்ல. கேட்டீங்களா? அரூஷ் பிசுபிசுப்பு குரலில் கூச்சலிட்டாள். அஃப்ரோஸ் கான், நான் உங்க பாவி. என்ன தவணையும் கொடுங்க. ஆனா என் பொன்னையை இவ்வளவு பெரிய விஷயத்திலிருந்து தப்பிச்சு வைங்க. உன் பொன்னா? அஃப்ரோஸ் முன்னே வந்து மாமூனை தள்ளிவிட்டார். இதுதான் உன் பொன்னா? இன்னும் பொய் பேசுறியா? வெட்கமா இல்ல? அஃப்ரோஸ் சொன்னதும் மாமூன் மனதிலே ஒரு வேதனையோடு அரூஷை பார்த்தார். ஆனால் அரூஷ் அவனை வெறுப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். அடுத்த நிமிஷம் அவள் முன்னே சென்று ஏதாவது செய்யப்போன போது ஜோஹன் அவளது இடுப்பில் கை வச்சு அவளை தனக்குள் வலிமையாக பூட்டிக் கொண்டான். அவள் தன்னை விடுவிக்க முயன்றாலும் அவனுடைய பிடியில் இருந்து தப்ப முடியவில்லை. அஃப்ரோஸ், ப்ளீஸ். மாமூன் ஷம்சி கைகூப்பினார். நீ என் ஆபீஸ்ல ஒரு சின்ன எம்ப்ளாய் தான். ஆனா நீ என்ன செய்தை தெரியுமா? நம்ம முழு குடும்பத்தையும் சதி செய்து தெருவுல கொண்டு வந்துட்ட. ஆனா உனக்கு தெரியாம இருந்தது. நீ எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும் ஒரு நாள் உன் முகம் வெளிச்சத்துல வரப்போகுது. நீ பல வருஷங்களுக்கு முன்னாடி பணத்துக்காக நம்ம அர்ஷியாவ கடத்துன. பணம் வாங்கியும் அவள கொன்றுட்ட. நீயே மறைஞ்சிட்ட. உன்கிட்ட பழி வாங்கணும்னு உன் பொண்ண கடத்தினோம். உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். ஆனா எதுக்காக கடத்தினோம்னு தெரிஞ்சிருந்தா நாங்க ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டோம். ஏன்னா அவதான் நம்ம குடும்பத்திலே பிறந்தவள். அவ நம்ம பொண்ணு. என் சின்ன தம்பி புர்ஹான் கானோட மகள், ஆர்ஷியா புர்ஹான். அஃப்ரோஸ் கானின் அந்த வார்த்தைகள் கேட்டதும் அரூஷின் கால்கள் குலுங்கி அவளது உடம்பே தளர்ந்தது. ஷோஹான் ஒரு பார்வை அர்ஷியா புர்ஹானை பார்த்தான். நீ விளையாடின கேம்ல தான் நாங்க உனக்கே தோல்வி கொடுத்தோம். அர்ஷியா புர்ஹான், உன் அப்பா அவங்கதான். அஃப்ரோஸ் கான் ஒரு நபரை ஜீ செய்தார். அவரது கண்களில் கண்ணீர்தான் காட்சியளித்தது. அரூஷா நம்ப முடியாமல் எல்லாரையும் பார்த்தாள். தன்னை சோஹான் என்னுடைய மெதுவான பிடியிலிருந்து விடுவித்து மமூனை நோக்கி நடந்தாள். அப்பா, அப்பா ப்ளீஸ் சொல்லுங்க, இதெல்லாம் பொய்யுதானே? எங்க அப்பா நீங்கள்தானே? அவளோட மூச்சு தடுமாறி அவ்வாறு கேட்டாள். மமூன் சாஹிப் தன் தலை தூக்கினார். இதேதான் உண்மை அரூஷா. நான் உங்க அப்பா இல்ல. ஆனா நீய ரொம்ப நினைச்சு பாசமோட வளர்த்தேன். மகளே, முடிஞ்சா மன்னிக்கணும். மமூன் அவளுக்கு முன் கையெடுத்து நின்றார். அரூஷா அதிர்ச்சியுடன் பின்னோக்கி சில அடிகள் சென்றாள். அவளுடைய இதயம் துடிக்க ஆரம்பித்தது. எதிரில் நிற்பவர் தன் அப்பா இல்லன்னு தெரிஞ்சதும் அவளோட உலகமே சுழன்றது. இத்தனை நாட்கள் ஒருவரோட வாழ்ந்தவள் அவர்தான் தன் அப்பா இல்லையா? அவள் தலை சுற்றி தரையில் விழுந்ததற்கு முன் ஷொஹான் வந்துவிட்டு அவளை தன் அறுவளையில் சேர்த்தான். அரூஷாக்கு விழிப்பு வந்தபோது அவள் அருகில் சல்மா பேகம், ஷொஹான் இன் தாய் இருந்தார்கள். அவளுடைய சொந்தத் தாய் இப்போது உயிரில்லை. மகளே, இப்போ எப்படி இருக்கே? எங்க அப்பா, எங்கப்பா? அவள் எழுந்து பைத்தியக்காரி மாதிரி கத்தினாள். மகளே, நான் இங்கேதான். அச்சமயம் கதவிலிருந்து மமூன் உள்ளே வந்தார். அரூஷா ஓடிப்போய் அவரின் மார்பில் விழுந்தாள். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் தடுத்துக் கொள்ள முடியவில்லை. அவரது ஒவ்வொரு செயலும் இன்று பசியோடு கலந்திருந்தது. தாம் செய்த தவறுக்காக மனம் முழுதும் வருத்தப்பட்டிருந்தார். பணத்துக்கான ஆசை அவரை முழுதும் மூடித்திந்து. மகளே, உன் உண்மையான அப்பா இவங்கதான். நான் உன்னை வளர்த்தேன்னா தவிர. மமூன் அவளது கண்ணீரை துடைத்தார். இல்லை, எனக்குப் பத்தி நீங்கள்தான். எனக்கு வேறெதுவும் தெரியாது. நான் ஒப்புக்க மாட்டேன். அவள் மமூன் கையை பிடிச்ச விதமாக விடாமிருந்தாள். மமூன், நீ செஞ்சது பத்தி உனக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னு தோணல. ஆனா நம் மகளுக்காக, இப்போ நம் மருமகளுக்காக, அவளுக்காக நாங்க உன்னை மன்னிக்கிறோம். அஃப்ரோஸ் சாஹிப் சொன்னதுக்குப் பின்
மமூன் அவரை நன்றி கூறும் பார்வையால் பார்த்தார். இன்றைக்கு மமூன் ஷம்சி பணக்காரனாக இருந்திருந்தால் அவருக்கு தன் தவறு உணர முடியாது. ஆனா எல்லாமே கைவிட்டதும் தான் உணர்வு வந்தது. காலத்தின் ஓட்டத்துடன் எல்லாம் சரியாகி வந்தது. அரூஷா ஏற்கனவே ஷொஹானின் மனைவியாக இருந்தாலும் எல்லோரின் முன்னிலையில் மீண்டும் ஒரு முறை நிக்கா நடந்தது. மமூன் சாஹிப் அவர்களது ஆசையால் அரூஷா மீண்டும் ஷொஹானை விவாகரத்தார். ஆனால் அவளுக்கு தனது கடத்தலின் ஒவ்வொரு நொடியும் இன்னும் நினைவிலிருந்தது. சுகராத் இரவில் அவள் ஷோஹானை எதிர்பார்த்து இருந்தாள். அவன் உள்ளே வந்தவுடன் விளக்கை அணைத்து விட்டான். மங்கலான மஞ்சள் வெளிச்சத்தில் மாஸ்க் அணிந்து அவன் அவளிடம் வந்தான். அரூஷா ஒரு நிமிடம் பயந்தவளாய் பின்வாங்கினாள். யார்? வெளிய போங்க, நெருங்காதீங்க. அவள் பைத்தியக்காரி மாதிரி கதறினாள். ஷோஹான் வந்தவுடன் அவளை கட்டிக்கொண்டான். அவள் இன்னும் பதறியவள் போல நடந்தாள். ஷோஹான் வெளிச்சத்தை இட்டுவிட்டான். ஏ, அமைதியா இரு ஆர்ஷ். நான் தான் உன்னோட டெவில்னு அவன் மாஸ்க் நீக்கி பயந்தபடி சொன்னான். அரூஷா இன்று துலுக்கி பூணாக இருந்தாலும் அவள் ஷோஹான் கான் இன் இதயத்தை உருக்கிவிட்டாள். ஷோஹான் கான் அல்லது டெவில்னு நான் உன்னையே பயப்பட மாட்டேன், புரிகிறதா? அவள் கோபத்துடன் தன்னைத்தான் அவனிடமிருந்து விடுவித்தாள். ஷோஹான் அவளது முகப்பார்வையை பார்த்து கொண்டே இருந்தான். மன்னிக்க மாட்டேன் உன்னை. அவள் விரலை உயர்த்தி திரும்பி சொல்லிக் கொண்டாள். மன்னிக்க மாட்டேன்னா சுகராத் எப்படி நடக்கப் போகுது? அவன் அவளை பின்புறம் கட்டிக்கொண்டே அவளது மனதை கலக்கவிட்டான். விடுங்க என்னை. தொடக்கூட கூடாது. நான் மன்னிக்கலன்னா சுகராத் வேணாம். அவள் கோபத்துடன் பதிலளித்தாள். சரி, மன்னிப்பை சுகராத் அப்புறமா கொடுத்துவிடு. ஹோம். அவன் அவளது முகத்தை தன் பக்கம் திருப்பி மத்தியில் ஒரு முத்தம் கொடுத்து அவளை மயக்கப்படுத்தினான். நீங்க என்னை கடத்தினீங்க. முழு 5 நாள் அந்த இடத்தில வெச்சீங்க. இப்ப அவள் குறை சொல்ல ஆரம்பித்தாள். சாரி. அவன் ஒரு கையால் அவளது இடுப்பை இறுக்கிப் பிடித்து மற்றைய கையால் தன் காது பிடித்தான். நீங்க என்னை சங்கிலியால கட்டுனீங்க, அவள் சொன்னாள். அதற்கும் சாரி, அவன் மீண்டும் சொன்னான். என்னை மழையில நின்ன வச்சீங்க. இன்னொரு தடவையும் சாரி. சில நொடியின் நிசப்தத்துக்குப் பிறகு அவள் தலை தாழ்த்தி மேலெழுப்பினாள். நானும் சாரி. நான் உங்களை அடிச்சேனே. அவள் செய்த தவறும் அவளுக்குத் தோன்றியது. உனக்கு உரிமை இருக்கு. உன்னால என் உயிரையே எடுக்கலாம்னு ஷோஹான் சொன்னதும் அவள் தன்னாலேயே அவனை பார்த்தாள். ஷோஹான் அவளது உதட்டின் மேல் நெளிந்து சிறிய ஒரு தவறைச் செய்தான். அடுத்த நிமிஷமே அரூஷாவின் முகம் புன்னகையால் மலர்ந்தது. முடிவு.